அனிமே ஒரு ஓவர் பவரான அனிமே. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். மறக்காம கீழே எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நான் இன்னமும் எப்படி உயிரோட இருக்கேன், நான் என்ன காலேஜோட அந்த தங்குற இடம் அங்கேயே இருக்கேன், இது வந்து இப்படி இல்லையே, அதாவது நான் செத்துட்டு இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா நான் இன்னமும் சாகல. அப்பனா என்ன அர்த்தம், நான் திரும்ப பொந்துட்டேனா? ஆனா எதுக்குன்னு தெரியல, என்னோட உடம்புல நிறையவே பேண்டேஜஸும் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு? அதே மாதிரி இந்த உடம்பு இதுவும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுல இருந்து எந்த விதமான ஆறாவும் வெளியில வரல. ஆனா என்ன பண்றது, என்னோட 30 வருஷமா நான் சேர்த்து வச்ச அந்த கல்டிவேஷனுக்கான பவர் எல்லாமே நாசமா போச்சு. இதுக்கு காரணம் அந்த மக்கள், அவங்க தான். என்னோட பவரால நான் ஒரு காடா மாறினேன். அந்த டைம்ல என்ன சுத்தி எல்லாருமே இருந்தாங்களா, அப்போ எல்லாரோட ஹேட்ரட்னாலேயே என்னவோ தெரியல, நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். ஆனா இப்போவும் எதுவுமே ஆகல. இந்த மாதிரி நான் திரும்பவும் அதை அடைய முடியும். ஏன்னா இப்படி ஆக்குன எல்லாரோட நிலைமையும் இன்னமும் மோசமாக போகுது. ஏன்னா நான் திரும்பவும் பிறந்திருக்கேன். இந்த வாட்டி கண்டிப்பா அவங்க சாவ சந்திக்க போறாங்க. இப்படி இவன் யோசனை இருக்கும் போதே அங்க ஒரு பொண்ணு வந்து கூப்பிடுறா. ஹே ஹூஃபாங். ஆளுக்கு அங்க ஒண்ணுமே புரியல. இப்பதான் அந்த பொண்ணை பார்க்கும் போது பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. இந்த உடம்புக்கு இப்பதான் வந்திருக்கான். சோ அதனால அவளுக்கும் எனக்கு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஞாபகம் ஆகுது. நம்ம ஊஃபாங்குக்கு எப்படி அடிபட்டிருக்கும்னா, அவன் போய் பிரேக்கப்பை தடுக்கலாம் அப்படின்னு தான் போயிருப்பான். ஆனா அந்த பொண்ணு நிறையவே ஆளுங்களை வச்சு நம்ம ஆளை பயங்கரமா அடிச்சா. அதுவும் இல்லாம ஊஃபாங்க பத்தி பயங்கரமா கிளின்னு கிழிச்சிட்டாங்க. ஏய், இவனோட அப்பா இந்த டியான் கம்பெனி அங்கதான் வேலை செய்யறாரு. ஆனா வேலை செய்யும் போதே அவரை தூக்கிட்டாங்க தெரியுமா. இதெல்லாம் பண்ணி பயங்கரமா அடிச்சு இவனை தொத்தி விட்டுருக்காங்க. அந்த பொண்ணும் ஏதோ ஒரு விஷயத்த தூக்கி போட தான் வந்திருக்கா. இந்தா இதை வச்சுக்கோ. ஆமா, எதுக்கு இங்க வந்த? வேற ஏதாச்சும் உனக்கு இன்னுமாடா தெரியல இந்த மாதிரி நான் எதுக்கு வந்தேன்னு? எதுக்கு தேவையில்லாம அந்த டியான் அவன் கூட சண்டை போட்ட? அவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு உனக்கே தெரியும். அவன் என்ன கேட்டான், நீ வந்து என் கூட பிரேக்கப் பண்ண, அதை விட உங்க அப்பா அவரோட கம்பெனில தானே வேலை செஞ்சாரு, நீயும் உங்க அப்பாவும் அவன் முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டா அந்த வேலையை டியான் வந்து தரான் அப்படின்னு சொன்னான். ஆனா நீங்க அந்த மாதிரி பண்ணவே இல்லை. ஏய் வாய முறியா, நான் இப்போ அதெல்லாம் பண்றதுக்கு தயாராகவே இல்லை. ஆமாண்டா, உனக்கு வந்து கொழுப்பு அதிகம் தான். ஏன்னா எவ்வளவு விஷயம் நந்தோம், நீ இன்னமும் இப்படியே சொல்லிருக்க பாத்தியா. கண்டிப்பா உனக்கு இதெல்லாம் பத்தாது. அங்க லீ போனக்கப்புறம் ஊஃபாங்க யோசிக்கிறான், நான் வந்து அவங்க வரதுக்குள்ளேயே என்னோட ஹீலிங்கை நான் வந்து அதிகரிக்கணும். நான் திரும்பவும் பழையபடி மாறணும். அவங்களுக்கும் பதிலடி கொடுக்கணும், இவங்களுக்கும் ரிவெஞ்சை கொடுக்கணும். அங்க கல்டிவேஷனை கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிப்பானா. அதுக்குள்ளேயே அவன் முன்னாடி அந்த டிவைன் ஸ்வார்டு வருது. இதுக்கு முன்னாடி அவன் ரிலேயத்துல ஒரு காடோட பொசிஷனை அடைய போகும்போது இவனுக்கு கிடைச்சது. ஆனா இப்போ அதோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே அது உடஞ்சது. நினைச்சேன், நான் வந்து எதிர்பார்க்கல, அதாவது இது இங்க கிடைக்கும்னு. இது ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இது பத்தாது, கல்டிவேஷனை நான் கொஞ்சம் தான் அடைஞ்சிருக்கேன். சரி பார்க்கலாம் எவ்வளவு அடைஞ்சிருக்குன்னு. அப்படியே அவன் செவுத்துல தாக்குறான். அந்த செவுரே ஓட்டையாவது. பரவாயில்ல, இது போதும். நான் இன்னமும் என்னோட ஸ்ட்ரென்த்தை அதிகரிச்சாலே போதும். இதை வச்சு என்ன தாக்க வரவங்கள தாக்க முடியும். இப்படி இவங்க கல்டிவேஷன் பண்ணும்போதே கீழே 4-5 பேர் வந்து ஒரு குண்டனை பயங்கரமா மிரட்டுறாங்க. எல்லாம் ஊஃபாங்கும் பாக்குறான். அந்த குண்டன் வேற யாரும் இல்ல, நம்ம ஊஃபாங்கோட ஃப்ரெண்டு தான். இந்த உலகத்திலேயே அவனுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு இவன் ஒண்டி தானா. அந்த குண்டை கிட்ட ஊஃபாங்க தான் கேக்குறாங்க, ஊஃபாங் இங்க தான் எப்பயுமே வருவான், ஆனா இப்போ அவனை காணோம். எனக்கு தெரிஞ்சு அவன் டேங்க் கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு போயிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்பனா அவனோட காலை இன்னமும் உடைக்கலையா? சரி, அப்பனா அடுத்த வாட்டி உடைச்சிட வேண்டியதான். இல்ல இல்ல, நீங்க அதுக்கெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. உடனே அவன் கோவமாய் பயங்கரமா தாக்கிறானா. அந்த நாய் பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. என்ன இந்த குட்டி நாய் எவ்வளவு வெறுப்பாவுது, இதை நான் போட்டு தள்ளிடவா? இல்ல இல்ல, அது பாவம், அதை வந்து ஒண்ணுமே பண்ணாதீங்க, அது வாயில்லாத போச்சு. ஆனா ஏதோ ஒண்ணு, நீ எங்க எல்லாரையுமே ஏமாத்திட்ட, இதுக்கு மேலேயே உன்னை வந்து நாங்க விட்டு வைக்க போதில்ல. அப்படியே தாக்கலான்னு வரான். அங்க ஊஃபாங் வந்து தடுக்கிறான். இவ்வளவு தைரியம் இருக்கும், இந்த மாதிரி என்ன ரொம்ப கோவமாக்கிட்டீங்க. இப்போ என்னோட டர்ன், நான் உங்களுக்கு ரிவெஞ்சை கொடுக்கறதுக்கு. அட ஊஃபாங், நீ வந்து எதுக்குடா இங்க வந்த? நான் உன்னை காப்பாத்தலாம் ட்ரை பண்ண, நீயே தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கின. கவலைப்படாத, இப்ப மாட்டிக்கினது நான் இல்ல, அவங்க தான். அங்க தாக்கலான்னு ஒரு பர்சன் வரான். ஒரே அடியில தூரமா தள்ளி விட்டுறான். அட லா, உனக்கு என்ன ஆச்சு? ஊஃபாங், உன்னால இப்படி எல்லாம் பண்ண முடியுமா? எனக்கு இதை பத்திலாம் தெரியாது. அங்க மத்தவங்களும் பயங்கரமா கோவமாய் தாக்கலான்னு வர அவங்களையும் பயங்கரமா போட்டு தள்ளிடுறான். எப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னால அடிக்க கூட முடியல, இப்போ நானா இப்படி அடிக்கிற? அதுதான் நீயே சொன்னியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அது இப்போ இன்னைக்கான கதை வேற. நெக்ஸ்ட் சீன்ல அவன் நிக்கும் போதே பின்னாடில இருந்து யாரோ ஒருத்தங்க தாக்குறாங்க. யார் அதுன்னு பார்த்தா இன்னொரு பர்சன் தான். ஏய், உனக்கு அசிங்கமா இல்ல ஒரு வீக்கான பர்சனை போய் தாக்குற? ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்கவன் எப்பயுமே வீக்கானவனை தாக்க மாட்டான். அதுவும் உன்னோட QA யூஸ் பண்ணி. உன்னை பார்க்கும் போதே தெரியுது நீயும் ஒரு கல்டிவேட்டர்னு. ஆனா நீ அதுக்குன்னு இப்படி
எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆர்டினரி பர்சனால அதை பார்க்க முடியாது. சில பல ஆளுங்களுக்கு தான் இந்த மாதிரி QI அந்த விஷயம் வந்து இருக்கும். அப்படியே அவன் தாக்கலன்னு வரான். அது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி முதுகுலயே தாக்கிறான். உனக்கு சொல்லட்டா, QIல 2 விதமான இது இருக்கு. அதுல என்ன விடவும் அதிகமா QI ரிலேயத்துல இருக்கவங்களும் இருக்காங்க. ஆனா உன்னோட ஆரா அது வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. அப்படியே முதுகுலயே தாக்குறான். முதுகுல சில பல பிரச்சனை இருக்கும் போல அவனுக்கு. அந்த மெரிடியம்ல இருக்க பிரச்சனை அப்படியே அவனுக்கு சால்வ் ஆயிடுது. அட இவனோட மெரிடியம் டேமேஜ் ஆயிருந்தது. இவனால எப்படி அதை சரி பண்ண முடிஞ்சது. அதனால இவனோட பவர் எல்லாமே ரெக்கவர் ஆயிடுச்சு. இவனோட முதுகுல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அதனாலதான் இவனோட பொட்டன்ஷியலை அவ்வளோக்கும் யூஸ் பண்ண முடியலையா. ஆனா ஊஃபாங் அவனோட பவரை யூஸ் பண்ணனால அந்த பொட்டன்ஷியலை திரும்பவும் இவனால அடைய முடிஞ்சது. அங்க மத்தவங்களுக்கு இதை பார்க்கும் போது வேற மாதிரி தோணுது. ஏதோ மாஸ்டரை இவன் பயங்கரமா தாக்கி அவனோட வாயிலிருந்து ரத்தம் வர மாதிரி இருக்கா. சோ கன்னை வச்சு அவன் ஃபயர் பண்றான். அதுல இருந்தும் ஆளு தப்பிச்சு பயங்கரமா தாக்கலான்னு போறான். அதுக்குள்ளேயே அந்த பர்சன் நித்த சொல்றான். ஏய் நில்லு, நீ என்ன முட்டாளா என்ன? நான் உன்னை ஃபயர்லாம் பண்ண சொல்ல, எதுக்கு நீ அப்படி பண்ண? ஏன்னா அவரு தான் என்னோட ஊண்டை ஹீல் பண்ணிருக்காரு. என்னை மன்னிச்சிருங்க, நம்மளுக்குள்ள தெரியாதனமா இது ஆயிடுச்சு. நல்ல வேலை நீங்க எதுவும் கெட்ட விஷயத்த பண்ண வரல, இல்லைன்னா அவ்வளவுதான் எண்டிங் மோசமா இருந்திருக்கும். சரி ஏதோ ஒண்ணு உங்களால மெரிடியமை சரி பண்ண முடியும். அதே மாதிரி எனக்கு ஒரு டாக்டர் இருக்கா, அவளுக்கும் எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அதனாலேயே அவளோட கல்டிவேஷன்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. நீங்க என்னோட வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா? அதுக்கு பதிலா என் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய வில்லாவை உங்களுக்கு தரேன். அங்க நிறையவே கல்டிவேஷனும் உங்களால பண்ண முடியும். எனர்ஜிலாம் ரொம்ப அதிகமா இருக்குங்க. நல்ல ஆஃபரா தான் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். நீங்க இந்த நம்பர்ல எனக்கு அப்புறமா கால் பண்ணுங்க. இந்த சைடு அங்க ஊஃபாங் வரும்போதே ஒரு கால் வந்து யார் அதுன்னு பார்த்தா லீதா. ஹேய் நீ வந்து என்ன யோசனை இருக்க? எங்க ஆளுங்களை பயங்கரமா தாக்கிட்டா அப்படின்னு யோசிக்கிறியோ? ஆனா அந்த குண்டனும் அந்த கத்துன நாயையும் நாங்க புடிச்சு வச்சிருக்கோம். வேணும்னா அங்க 10 நிமிஷத்துலயே வரப்பாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஆளுங்களா தயாரா இருக்காங்க. வரட்டும், நம்ம கிட்ட அயன் ராடு இருக்கு. இதை வச்சு நம்ம தாக்குனா அவ்வளவுதான் அவனுக்கு பயங்கரமா இன்ஜர் ஆகும். அதுக்கப்புறம் அவனால நடக்கவே முடியாது. ஆனா நடக்கிற விஷயமே வேற. வந்த உடனே தாக்குறாங்களா, அந்த ராடு தான் ஒஞ்சு போகுது. அட இவனுக்கு எதுவுமே ஆகல, இந்த ராடு தான் ஒரு மாதிரி வளைஞ்சு போகுது. அவனுக்குள்ள இன்னும் அயன் பிளேட்டியா வச்சிருக்கான் அவன். இவன் நேத்து வரைக்கும் ரொம்ப வீக்கா தான். இப்போ என்ன ஆச்சு? என்ன சொன்ன? ஏதோ நான் வீக்கா இருக்கேனா? அதெல்லாம் நேத்து வரைக்கும். அதே மாதிரி என்னோட கையில அயன் பிளேட் எல்லாம் ஒன்னும் இல்ல. நீங்க எப்படி வேணா யோசிச்சுக்கோங்க. அங்க இருக்கிற ஆளுங்களை அடிச்சு போட்டு அந்த குண்டனை காப்பாத்தலான்னு வரானா. அட என்னோட நண்பன் என்னை காப்பாத்தணும்னு எவ்வளவு தூரம் வந்திருக்கானா. அவன் நாயை காப்பாத்துறான். ஏய் உனக்கு வந்து எதுவுமே ஆகல நினைச்சேன், இவன் இதுக்குதான் வந்திருப்பான்னு. அங்க இன்னொத்தனும் தாக்கலான்னு வரானா. அவனோட QA வச்சு பயங்கரமா தாக்கி தள்ளுறான். இன்னும் யோசிக்கிற, உன்னால இதுக்கு மேலேயே தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா என்னோட பெஸ்ட் ஃபைட்டர்ஸை நான் உள்ள இறக்கிருக்கேன். அவங்க வரும்போதே சொல்றான், ஏய் உங்களுக்கு உயிர் மேல பயந்ததுன்னா இப்பயே ஓடி போயிடுங்க. ஆனா அவங்க அதெல்லாம் கண்டுக்காம வராங்களா. அவனோட QA ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி தாக்குறான். அது பட்ட உடனே அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போகுது. இதெல்லாம் பாக்குற அந்த நாய்க்குட்டிக்கும் அவ்வளோ சந்தோஷம். அங்க லீக் இதை பார்க்கும்போது இன்னமும் கோவம் அவ பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, நேத்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தின மாதிரி இன்னைக்கும் உன்னை கஷ்டப்படுத்திட போறோம். லூசர் வந்து எப்பயுமே ஒரு லூசரா தான் இருப்பான். அவனால எப்பயுமே முன்னுக்கு வர முடியாது. இப்படி இவன் சொல்ல இருப்பானா. அந்த சின்ன நாய்க்குட்டி அவளோட கால்லயே மூச்சா போயிடுது. ஆமா இது என்ன இலவை, இது என்னோட காலில் வந்து மூச்சா போகுது. இவங்க பேசின்னு இருக்கும் போது இன்னொரு பொண்ணு வரா. அவ தான் இந்த கிளப்பை ரன் பண்றா போல. ஆமா இங்க என்ன பிரச்சனை போயின்னு இருக்கு? என்னோட கிளப்ல ஏதோ ரேம்பேஜா போயின்னு இருக்கு போல. ஆமா ஆமா இவன் தான் எல்லாரையுமே தாக்குறான். இங்க இருக்க காட்ஸையும் வந்தா போட்டு தள்ளலாம். வந்து பாரு என்ன விஷயம்னு. அங்க ஊஃபாங்க பார்க்கும் போதே தெரியுது. அப்பனா இவளும் ஒரு கல்டிவேட்டரா. ஆனா இவளுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் எபிலிட்டி இல்ல. அந்த பொண்ணுக்கும் புரியுது. அவளோட கல்டிவேஷன் பவரை வச்சு பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த டியானுக்கும் அந்த லீக்கும் புரியுது. நேத்து வரைக்கும் இவன் ரொம்ப வீக்கா தான். இப்போ என்னன்னா இந்த அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். அப்பனா இவனும் ஒரு இம்மார்டல் கல்டிவேட்டர் தானா. ஆனா எப்படி பார்த்தாலும் இவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். சரி ஏதோ ஒண்ணு பாத்துக்கலாம். அந்த பொண்ணு தாக்கலான்னு வரான். அதுக்குள்ளேயே பட்டிலேயே ஒரு 4-5 போடு போடுறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நீ அந்த இடத்துலயே என்ன அச்சிருப்ப. நீ கெட்டவன், அதுக்கும் மேல ஒரு பேவர்டு வேற. ஆனா நீ இதுக்கு மேலேயே என்ன தாக்காத. நான் வந்து இன்னமும் வாழ ஆசைப்படுறேன். சரி போதும், நான் உன்னை எதுவுமே பண்ணல. ஆனா ஏதோ ஒண்ணு, நான் இருக்கும் போது இந்த இடத்துல ஒண்டி பிரச்சனையே பண்ணாதீங்க. நான் ஷூ ஃபேமிலியோட டொமைன்ல எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. அது எதுக்கு? அது ரூலு, என்னால விளக்க முடியாது. ஆனா சொல்ல போனா முன்னாடி நிக்கிறாங்களே அந்த 4 பேர் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சாங்க. அப்படி இல்ல, இந்த டியான் அவர் தான் சண்டை போட சொன்னாரு. ஓ அப்பனா இதுக்கு காரணம் இந்த டியான் தானா? சரி இந்த மாதிரி நீ பண்ண விஷயத்துக்கு மன்னிப்பு கேளு டியான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்னோட பெரிய நீ எடுக்கிற? உடனே அவன் மூஞ்சிலே பலார்னு ஒண்ணு விடுறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்டா என்னோட மூஞ்சிலே அடிக்கிற? நான் வந்து இதுக்கு மேலேயே சொல்ல மாட்டேன், மன்னிப்பு கேளு மரியாதையா. ஆமா உங்களால மன்னிப்பு கூட கேட்க முடியாதா? உங்களால தான் எங்களோட டொமைன்ல நிறையவே பிரச்சனை உருவாகுது. ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்காம போறான். பின்னாடி அந்த லீப் பொண்ணும் போறான். டியான் ஒரே ஒரு நிமிஷம் மரியாதையே போயிடு, நானே கடுப்புல இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பைத்தியக்காரன் ஊஃபாங்க.
அவன் தான் இவ்வளவு கஷ்டம் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு ரிச்சான பையன் கூட அப்படியே நான் ஒட்டின்னு இருக்கிறது, அது எல்லாத்தையுமே வந்து கெத்துட்டான் அந்த பைத்தியக்காரன். நெக்ஸ்ட் சீன்ல அங்க போறானா அந்த பொண்ணு அந்த விஷயத்த பத்தி தான் யோசனை இருக்கா. இதுக்கப்புறம் அங்க ஸ்கூல் ஆரம்பிக்குது. ஸ்கூல்லயும் அவன் உட்கார்ந்து இருக்கும் போது இன்னொருத்தன் வரான், ஜோயான்னு. ஜோயானோ பயங்கரமா கலாய்க்கிறான். ஹேய், உன்னால பேஸ்கெட் பால்ல ஒண்ணுமே பண்ண முடியல போல, வரியா ஒரு மேட்ச் வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஜெயிச்சா தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்கள அப்பான்னு கூப்பிடணும். அங்க இதெல்லாம் எல்லாருமே பார்த்துன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிக்குது. உங்க 2 பேருக்கும் 30 நிமிஷம் கொடுக்கப்படும். அதுக்குள்ள நீங்க முடிஞ்ச அளவுக்கு நிறையவே கோலை போடணும். உங்க ஜோயான் தொடர்ந்து 3 கோல் போடுறான். இந்த குண்டனுக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி நம்பிக்கையே இல்ல. அவ்வளவுதான், எல்லாம் போச்சு, நம்மளால அவங்கள ஜெயிக்கவே முடியாது. ஆனா ஊஃபாங் அதை பத்திலாம் கவலைப்படாம சம வேகமா போய் அங்க கோல் அடிக்கிறான். இதே மாதிரி அவன் தொடர்ந்து அடிக்கிறான். இதை பார்த்து ஜோயான் ரொம்ப ஷாக் ஆகுறான். இப்படி இவனுக்குள்ள இந்த மாதிரி டேலண்ட் எல்லாம் இருக்கா, எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனாலும் பரவாயில்ல, நான் கவலைப்பட தேவையில்ல, இன்னும் ஒரு 8 கோல் தான் என்னால போட முடியும். ஜோயான் ஒரு பிளானையும் போடுறான். அவங்களோட ஆளுங்களை வச்சு ஊஃபாங்க தடுத்து டைரக்டா கோல் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதே மாதிரி கோலியும் போடுறான். ஓ, இதுதான் உன்னோட பிளானா? நெக்ஸ்ட் டைமும் அதே மாதிரி தான் நடக்குது. அங்க 2-3 பேர் ஊஃபாங்க தடுக்கிறாங்க. அங்க ஜோயான் கோலை போடலான்னு போகும்போது கரெக்டா ஊஃபாங் செம்ம வேகமா வந்து அந்த பாலை போடுங்கிறான். என்னதான் ஊஃபாங் பாலை போடுங்கனாலும் கோல் போஸ்ட் ரொம்ப தூரமா இருக்கா, அவன் அசால்ட்டாவே அவ்வளவு தூரத்துல இருந்து கோல் அடிக்கிறான். இதெல்லாம் பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஜோயான் தான் ரொம்ப ஷாக் ஆகுறான். எப்படி இவன் என்ன மனுஷனா இல்ல வேற ஏதாச்சா, எவ்வளவு தூரத்துல இருந்து கரெக்டா நடுவுல கோலை போடுறான். இதுக்கப்புறமும் அங்க ஊஃபாங் கிட்ட பால் வராம பண்ணுன்னு சொல்லி 4-5 பேர் அங்க வைக்கிறான். ஓ, இவங்களால என்ன தடுக்க முடியுமா? வாய்ப்பே இல்ல. அங்க நடக்கிற விஷயமே வேற. அவன் அசால்ட்டா உள்ள பூந்து போய் பயங்கரமா திரும்பவும் கோலை போடுறான். இதனால எல்லாருமே சந்தோஷமாகறாங்க. ஊஃபாங்கோட டீம் தாங்க ஜெயிக்குது. வந்து ஒரு விஷயத்த மறக்கிறேன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேலஞ்ச் படி தோத்தவங்க ஜெயிச்சவங்கள அப்பான்னு கூப்பிடணும். ஆனா இதை கேட்கிற ஜோயாங்கோட ஆளுங்க ரொம்ப கோவமாறாங்க. நாங்க செத்து கூட போயிடுவோம். அதை ஒண்டி ஜோயான் சொல்ல மாட்டான். அதுக்கு பதில் இந்தா இதை வச்சுக்கோ. ஆனா ஊஃபாங் சாதாரணமானவன் இல்ல. ஏன்னா அவன் கிட்ட அவ்வளோ பவர் இருக்கு. ஆளு ஒரே ஒரு கிக்கு தான் அடிக்கிறான். அங்க இருக்கிற 5 பேரும் பறந்து போய் விடுறாங்க. என்ன இந்த மாதிரி நீ என்ன கூப்பிட போறியா இல்லையா? நீ வந்து பெட்ல தோத்து போயிட்ட, இப்போ என்ன அதை மறந்துட்டியா? ஆனா அவன் கூப்பிடுற மாதிரியே இல்ல. ஏய் ஊஃபாங், நீ வந்து இதுக்கு கண்டிப்பா கஷ்டப்பட போற. அப்படியே ஆளு கைய நசுக்க அவன் ரொம்ப கத்திக்கினே சொல்றான், என்ன மன்னிச்சிருங்க அப்பா, எனக்கு இருக்கிற மகன் அவன் ரொம்ப யூஸ்லெஸ் ஆன மகனா இருக்கான். சரி பொழைச்சுப்போ. இந்த சைடு குண்டனும் சொல்றான், நீ அவன் கிட்ட அப்படி பண்ணிருக்க கூடாது, ஏன்னா இதுக்கு மேல பிரச்சனை அவன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அவன் கல்டிவேஷனை பண்றான். என்னதான் பண்ணாலும் அவளைக்கும் கல்டிவேஷன் ஏற மாத்து. இப்பதான் அவன் கல்டிவேஷனை பத்தி சொல்றான். இதுலயே 3 லெவல் இருக்கா. ஒன்னு பிரைமரி, 2வது இன்டர்மீடியட், 3வது அட்வான்ஸா. ஆனா இந்த இடத்துல அவளைக்கும் QA அவனால அப்சர்வ் பண்ண முடியல. ஒரு நல்ல இடம் இருந்தா அவனால பயங்கரமா அப்சர்வ் பண்ண முடியுமா? இவன் இதை பத்தி எல்லாம் யோசனை இருக்கும் போது குண்டனும் கதவை திறக்கிறான். ஏய், நான் வந்து என்ன கேள்விப்பட்டேன்னா நாங்க எல்லாருமே ட்ரிப்புக்கு போக போறோமா, அதனால நீ என் கூடயே வந்துரு, அங்க ரொம்ப ஜாலியா இருக்கலாம். நான் அந்த இடம் சாதாரணமான இடம் இல்ல, அங்க ரொம்ப அழகான காட்சி எல்லாம் நம்ம பார்க்கலாம். முக்கியமா அழகா இருக்கிற கேர்ள்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஆளுக்கும் புரியுது, அங்க போனா நம்மளால நிம்மதியா கல்டிவேஷனே பண்ண முடியும். சோ நம்ம போகலாம். நெக்ஸ்ட் சீன்ல பஸ்ல போகும்போதும் லீ நம்ம ஊஃபாங்க தான் பயங்கரமா கலாய்க்கிறா. அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம ஒரு இடத்துல நின்று அவன் வேற ஒரு ஏரியாக்கு போக ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் அவன் ஒரு மேன்ஷனுக்கு வரான். இங்கதான் அந்த பொண்ணு அவன் குணப்படுத்த போறானா. உள்ள வந்து பார்த்தா அந்த பொண்ணு இருக்குதோ இல்லையோ, ஆனா அந்த பொண்ணு இருக்கா. ஆமா, நீ வந்து இங்க என்ன பண்ற? அது நான் கேட்க வேண்டிய விஷயம். நீ இங்க என்ன பண்ற? பிறந்தா இவங்களுக்கே புரியுது, அந்த ஹீல் பண்ண வந்தவனே இவன் தான். அங்க இருக்கிற மத்தவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிசீஸை யாராலையுமே குணமாக்க முடியாது. ஆனா பின்னாடி இருக்க அந்த பர்சனால நம்ப முடியுது. இது ஒன்னும் கோ இன்சிடென்ட் இல்ல, அவன் வந்து என்னோட நோயை அப்படி கியூர் பண்ணிட்டான். அப்ப கண்டிப்பா என்னோட டாக்டர் தான் கியூர் ஆகும். அங்க அதே மாதிரி அவனோட கல்டிவேஷனை வச்சு கரெக்டான பொசிஷன்ல தாக்குறான். பின்னாடி இருக்கவங்க ரொம்ப ஆச்சரியமாயி தாக்கலான்னு வருவாங்க. அப்புறம் தான் புரியுது இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு கியூர் ஆயிடுச்சு. இதனால அவங்க கம்மன் ஆகுறாங்க. நான் எதிர்பார்க்கல இவன் உண்மையிலேயே கியூர் ஆக்குவானு. பரவாயில்லையே, நீ கியூர் ஆக்கிட்ட, இந்தா நான் சொன்ன மாதிரி இந்த வில்லாவோட சாவி. ஆனா நான் இந்த வீட்டை விட்டு போக ஆசைப்படல, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா இப்போ அவன் தான் ஓனரு. இல்ல, நீங்க வந்து இங்கே இருக்கலாம், நீங்க வேற இங்கே போ தேவையில்ல, நான் சும்மா இங்கே கல்டிவேஷன் தான் பண்ண போறேன். இது கேட்கும் போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சைடு குண்டனும் அங்க இருக்கிற பொண்ணுங்களை பார்த்துன்னு இருப்பானா. இதை பாக்குறவங்களும் அப்படியே போறாங்க. அவனை பாத்தியா எப்படி பொறுக்கி மாதிரி பார்த்துன்னு இருக்கானு. சைட்லயே அந்த சின்ன நாயும் அவளோட பேக் நக்குதா. இதனால அந்த நானா அந்த பொண்ணு பயங்கரமா கடுப்பாவரா. ஏய் நாயே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், எதுக்கு அது மேல கோவமாயின்னு இருக்க? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு தெரியாது இந்த மாதிரி இதோட வேலை எவ்வளவு தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு புவரானவனாலலாம் இதை புரிஞ்சிக்க முடியாது. அங்க மத்தவங்களும் இதை பத்தி தான் பேசுறாங்க. நம்ம ஹீரோவை குறைச்சி எடை போடுறாங்க. உனக்கு என்ன, இதுக்கான காசு தானே உனக்கு தேவை, இந்தா இது போதுமா? அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன இவன் கிட்ட எவ்வளவு கட்டுக்கட்டா பணம் இருக்கு. அங்க லீயும் ஆச்சரியமாகறா. இவன் புவரா தானே இருந்தான், எப்படி இவன் கிட்ட வரும்? எப்படி பார்த்தாலும் இவன் புவரானவன் தான். மழை பெய்யற மாதிரி ஆகுமா? சோ
அவ கால் பண்ணி சொல்றா, டியான் இந்த மாதிரி எனக்கு கார் அனுப்ப முடியுமா, மழை பெய்ய போகுது, அங்க யாருக்குமே தெரியல எங்க போறதுன்னு, ஏன்னா அவங்க ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு அந்த ஏரியா, நீங்க கவலைப்பட வேணாம், இந்த மாதிரி பக்கத்துல தான் என்னோட வீடு இருக்கு, வேணும்னா நீங்க அங்க வரலாம். அங்க லீ வந்து பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிக்கிறான், என்னது வீடா, அது ஒன்னும் வீடா இருக்காது, ஏதாச்சும் குடிசை வீடா இருக்கும், யார் அங்க போய் தங்க போறா, அதை பார்த்து எல்லாருமே கலாய்க்கிறாங்க. அங்க குண்டனும் கேக்குறான், ஆமா என்ன விஷயம், அது உண்மையா, நீ வாங்கினியா என்ன, ஆமா இப்பதான் எனக்கு கிடைச்சது, சரி நம்ம போய் பார்க்கலாம், அவன் உண்மையை கூட சொல்ல மாட்டான், கண்டிப்பா அது பொய்யான விஷயமா தான் இருக்கும். அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய வில்லாவே இருக்கு, ஆனா அவங்களுக்கு இன்னமும் நம்பிக்கை வரல, அந்த காட் வந்து இப்போ மூஞ்சிலே அறைய போறான்னு நினைக்கிறேன். இப்படி இவங்க யோசிக்கும் போது அந்த காட் பார்த்தா மிஸ்டர் ஊவை வெல்கம் பண்றான். மிஸ்டர் ஊ வெல்கம், இவங்கெல்லாம் யாரு, இவங்கெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸா, ஆமா இவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், உங்க லீக்கு நம்பிக்கையே இல்ல, இன்னும் இவன் எவ்வளவு பெரிய வில்லா வச்சுன்னு இருக்கான், இவன் ஒரு பிச்சைக்காரன் அளவுக்கு இருந்தான், எப்படி இவனுக்கு எவ்வளவு பணம், எவ்வளவு அழகான வில்லா எப்படி இவனுக்கு கிடைச்சிருக்கும், நான் அவனை டேட் பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு வில்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லவே இல்லையே. அங்க எல்லாருமே உள்ள போறாங்க, ஆனா அங்க மிஸ்டர் ஊ வந்து சொல்லிடுறான், இந்த பொண்ணை தவிர மீதி எல்லாருமே உள்ள வட்டும், அவ என்னோட ஃப்ரெண்டே இல்ல, அங்க உள்ள வரலாம் ட்ரை பண்றான், ஆனா காடு விடவே இல்ல, நீங்க உள்ள போக கூடாது, நான் பர்மிஷன் இல்லாம யாருமே உள்ள போக முடியாது, இதனால அவ ரொம்ப கடுப்பாகிறான், எவ்வளவு தைரியம் இருக்கும் அவனுக்கு. அங்க காரம் வந்து டியானோ வந்து சொல்றான், அவனை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம், என்னோட மூஞ்சிலேயே அவன் கையை வச்சிட்டான், இதுக்கு கண்டிப்பா அவன் வருத்தப்படுவான், நம்மளோட பயங்கர பவர்ஃபுல்லான ஆளை இறக்க போறேன். ஸ்டார்டிங்லயே யாராலையுமே நம்ப முடியல, எவ்வளவு பெரிய வீடா, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வில்லாவை நான் பார்த்ததே இல்ல, நான் வந்து இதை போட்டோ எடுக்கலாமா, அங்க சில பல ஆளுங்களுக்கு இன்னமும் டவுட்டா இருக்குமா, இதனால துருவி கேக்குறாங்க, ஆமா இந்த வில்லா வந்து இவந்து தானா, ஏன்னா இவனை மாதிரி ஒரு பிச்சைக்காரனுக்கு எப்படி எவ்வளவு பெரிய வில்லா கிடைக்கும். இப்படி இவங்க பேசும்போதே யூவும் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கா, ஆமா இப்பதான் எனக்கு புரியுது, இந்த வீடு இந்த பெரிய வில்லா இது வந்து யூவோட வீடு தான் போல, நினைச்சேன் இவனை மாதிரி ஒரு புவரான பர்சனுக்கு எப்படி எவ்வளவு பெரிய வில்லா கிடைக்கும், அதுதானே பார்த்தேன், நம்ம வந்து இங்க இருக்கிறது சரியா இருக்காது, இதெல்லாம் ஊஃபாங்க கேட்டு இருப்பானா, அவன் ரொம்ப கடுப்பாயினே சொல்றான், இதுக்கு முன்னாடி இது என்னோட வில்லா இல்ல, ஆனா இப்போ இது எனக்கானது, பார்த்தா தெரியலையா என்கிட்ட இருக்கிற சாவிய, ஆனா அவங்க நம்பவே இல்ல, ஏன்னா யாருக்கு தெரியும் இங்க ரியலான ஓனர் வந்து எங்களை தோத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, என்னம்மா ரொம்ப ஓவரா பேசுறீங்க போல, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, மலையில இருந்து தப்பிக்கலாம் தான், அப்போ உங்களுக்கு வேணாவா, யாருக்கு இங்க விருப்பம் இல்லையோ அவங்க வந்து இங்க இருந்து போலாம், அட நீ என்ன சொல்றது, அதெல்லாம் எங்களால கேட்க முடியாது, அங்க அந்த பொண்ணு அப்படி கீழே துப்பிக்கினே சொல்றா, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க யூக்கு இன்னமும் கடுப்பாகுது, அட உங்களுக்கு என்னதான் வேணும், அதான் அவன் சொல்றான்ல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க போயிடுங்க, அட நீங்க என்ன சொல்றீங்க, அப்ப அவன் தான் ஓனரா, ஆமா இந்த வில்லாக்கு அவன் தான் ஓனர், இதை கேட்டோடனே அவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க, ஆமா யூ இன்னமும் நீ தூங்கலையா, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நான் அப்புறமா உன்னை பாக்குறேன், அந்த குண்டனுக்கு இதெல்லாம் பார்க்கும் போது இன்னமும் ஆச்சரியமா இருக்கு, யோ நீ எப்படியா என் கூடிய தானே இருக்க, எப்படி இந்த மாதிரி ஒரு பணக்கார வீடியும் பணக்கார பொண்ணையும் உஷார் பண்ண, அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும். நெக்ஸ்ட் சீன்ல அவன் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான், அவனோட பழைய பவர் அது கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு வர ஆரம்பிக்குது, நான் வந்து எதிர்பார்க்கல, கடந்த 10,000 வருஷத்துல இந்த அளவுக்கு நான் பவர் அடைய ரொம்ப வருஷம் எனக்கு ஆச்சு, ஆனா இப்போ நான் பிறந்தக்கு அப்புறம் இது சீக்கிரமாவே நான் அடைஞ்சிட்டேன், அதனால கவலைப்பட தேவையில்ல, நான் திரும்பவும் பழையபடி மாற போறேன். இப்படி இவன் சொல்ல இருக்கும் போது வெளியில அந்த சின்ன நாய்க்குட்டி பயங்கரமா குறைக்குது, வெளியில வந்து பார்க்கும் போது அவனோட சுவாடு பயங்கரமா ஜொலிக்குது, என்னோட சுவாடு ஜொலிக்குதுன்னா அப்ப ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, வெளியில அப்படியே அந்த சுவாடை நோக்கி போறானா, அந்த நாய்க்குட்டியும் ஏதோ ஒன்று தோணுது, அங்க இன்னொரு ஒரு லெஜெண்டரியான சுவாடு இருக்கு, அதை பார்த்த ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான், அட நான் இதை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல, ஏன்னா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டார் சுவாடு இதை நான் பார்த்தேன், ஆனா நான் இதை திரும்பவும் பார்ப்பேன் அப்படின்னு எதிர்பார்க்கல, பரவாயில்ல என்னோட மொத்த சக்தி அடைஞ்சக்கு அப்புறம் என்னோட டிஸ்ட்ரிக்ஷனை நான் ஆரம்பிக்க போறேன், ஏன்னா என்னோட பவரும் சரி என்னோட மார்ஷல் ஆர்ட்ஸும் சரி ரொம்ப அதிகரிச்சிருக்கு. எக்ஸைன்ல ஸ்கூல் ஆரம்பிக்குதா, அங்க போகும்போது திடீர்னு நம்ம ஊஃபாங்க நிறைய பேரை சுத்தி வளைக்கிறாங்க, ஆமா இவங்க தான் அந்த டியா நம்பிச்ச ஆளுங்களா, சரி பார்க்கலாம் இவங்களால என்ன பண்ண முடியுதுன்னு, அங்க தடியா இருக்கிற ஒருத்தனும் வந்து சொல்றான், என்னப்பா நீ தான் அந்த ஊஃபாங்க, இவ்வளவு தைரியம் இருக்கும் அவனே நீ தொல்லை பண்ணல, இப்போ அதுக்கான பதிலடியை கொடுக்க வேண்டியதுக்கான டைம் இது, பின்னாடியே அங்க 2 பேரும் சொல்றாங்க, பாஸ் இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஆனா முன்னாடி போய் தாக்குறாங்களா, அசால்ட்டா அதுல இருந்து தப்பிச்சு அவனோட காலை வச்சு உடைக்கிறான், அத இன்னும் இவன் அவனோட காலை வச்செல்லாம் உடைக்கிறான், இவனோட காலை என்ன காலா இல்ல வேற ஏதாச்சா, அங்க பின்னாடியே அந்த தடியா இருக்கணும்னு சொல்றான், என்னப்பா வேறமா பேசிட்டு போக வேண்டி தெரியுது, அவனை முடிக்க தெரியல, ஆனா இவனுக்கு ரொம்ப தைரியம் தான், நம்ம இங்க வந்தோம் இன்னமும் ஓடி போகாம இருக்கான், அவ்வளவுதான் இவனை வந்து நம்ம போட்டு தள்ள வேண்டியதான், அங்க தடியா இருக்கிற இந்த பர்சன் அப்படியே தாக்கலான்னு போவானா, அந்த நாய்க்குட்டி பயங்கரமா கடிக்குது, ஏய் ஓடி போ என்ன கச்சின்னு இருக்க, உன்னோட மாஸ்டர் அவன் இன்னமும் கொஞ்ச நேரத்துல பெல்ல
பெட்ல கிடக்க போறான். அவ்வளவுதான், அவனோட காலை உடைச்சு போட போறேன். இதுக்கு மேல நீயும் அவன் கூடயே கிடக்க போற. அவனால இனிமே நடக்கவும் முடியாது. பின்னாடி அவங்க 2 பேரும் அப்படியே பயங்கரமா போச்சுன்னு இருக்காங்க. ஆமா, இவனோட ஸ்ட்ரென்த்னஸ் சடனா எவ்வளவு அதிகரிச்சிருக்கு. அங்க ஊஃபாங் சும்மாதான் தள்ளுறான். அதுக்கே அவங்க 2 பேரும் பறந்து போறாங்க. ஊஃபாங்கோட கல்டிவேஷன் லெவலும் சரி, அவனோட பவர் லெவலும் சரி ரொம்பவும் அதிகரிச்சிருக்கு. இந்த சைடு இது எல்லாத்தையுமே மேல அந்த அந்த பொண்ணை பார்த்துன்னு இருக்கா. மத்தவங்களும் பாக்குறாங்க. என்ன இந்த மாதிரி நம்ம ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணலாமா? பண்ணு நம்மளுக்கு அது தேவைப்படும். ஏன்னா ஆம்புலன்ஸ் இப்போ ஊஃபாங்குக்கு தேவையே இல்லை. அந்த கேங்ஸ்டர் கும்பல் அவங்களுக்கு தான் தேவை. இன்னும் சொல்றீங்க அங்க நிறைய பேர் இருக்காங்க, எப்படி இவனால தாக்க முடியும்? வேறமா பாரு, நீ நான் சொல்றது தான் நடக்க போகுது. அந்த தடியா இருக்கிற அந்த பர்சனும் தாக்கலான்றான். ஆனா ஒரே காலிலேயே அந்த ராடியே உடைச்சு அவனோட மூஞ்சிலே பயங்கரமா தாக்குறான். இதனால அவனோட வாயிலிருந்து பயங்கரமா நொறையா வருது. இதை பார்த்து சில பல ஆளுங்க பயந்து போறாங்க. ஆனா சில பல கும்பல் இன்னமும் பயப்படாம தாக்கலான்னு வர அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. நெக்ஸ்ட் சீன்ல அங்க இருக்கிற ஒரு பர்சனும் சொல்றான், நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா நீங்க ரொம்ப வீக்கா இருப்பீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆனா நீங்க பார்த்தா நரகத்தின் அரசன் மாதிரி இருக்கீங்க. சரி, அந்த பர்சனை தூக்கிட்டு நான் சொல்ற மாதிரி வாங்க. அட, என்னோட பாட்டிக்கு இப்பதான் மேரேஜ் ஆக போகுது, நாங்க போகணும். சொல்ற ஒழுங்கா சொல்ல மாட்டேன், சொல்றதுலே தெரியுது நீ போய் சொல்றேன்னு. நான் சொல்லும் போதே பின்னாடி வா, இல்லைன்னா இன்னமும் நிலைமை மோசமாகும். இதனால அவங்க பயந்து போய் அப்படியே தூக்கின்னு வர ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அங்க டியானோட மொத்த கும்பலும் அங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்களா, வெயிட் பண்ணிருக்காங்க. எப்படா ஊஃபாங்க அடி வாங்குவான், எப்படா தூக்கிட்டு வருவாங்க அப்படின்னு. ஆனா அங்க ஒரு பர்சனும் ஓடி வந்து சொல்றான், இப்போ ஒரு பிரச்சனை, ஒரு முக்கியமான பிரச்சனை. என்ன ஆச்சுன்னா ஊஃபாங் அங்க எல்லாரையுமே அடிச்சிட்டானா. என்னது, அவன் இன்னமும் சாகலையா? இப்படி இவங்க பேசும் போதே அங்க ஊஃபாங் நிக்கிறானா. சைட்ல 2 பேரும் இன்னமும் கடுப்பாக்குறாங்க. யாரா இவன், நியூ கமரா இருக்கான், மரியாதை தெரியாதா இவனுக்கு? எனக்கு நான் மரியாதைனா என்னன்னு சொல்லி தரேன். அங்க சட்டையை பிடிப்பான், ஆனா அவன் ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறான். இதனால அவன் எங்கேயோ போய் விழுறான். தேவையில்லாம நடுவுல அடிய வாங்கிக்காத. அங்க மத்தவங்க எல்லாம் பயந்து போறாங்க. இவனுக்குள்ள எப்படி இந்த மாதிரி பவர் வந்தது? சைட்லயே அந்த பொண்ணு இருக்காளா, அவகிட்ட அந்த நாயை கொடுக்கறான். இந்தா என்னோட டாகியை இப்போதைக்கு நீ பாத்துக்கோ. இன்னொருத்தனும் தாக்கலான்னு வரான். ஏய், உன்னை நான் விட மாட்டேன், இப்போ நீ என்ன பண்ண போற? ஆனா ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறான். அதுக்கே அந்த சேரு அங்க போய் சொருக்குது. தேவையில்லாம நாங்க பேசும்போது நடுவுல வரக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இது எல்லாத்தையுமே டியான் பாத்துன்னு இருக்கானா. அவனுக்கு ரொம்பவும் கடுப்பாகுது. உன்கிட்ட இருக்கிற எபிலிட்டியை வச்சு மத்தவங்கள உன்னால அடிக்க முடியுதா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஆனா அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அவன் ஒரே ஒரு கிக்கு தான் அடிக்கிறான். இதனால அவன் ரொம்ப தூரமா போய் விழுறான். பைத்தியக்கார மாதிரி பேசுறான். சரி, என்னமா உனக்கான ரிவெஞ்ச நான் கொடுக்கலாமா லீ? நான் அதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா அதுக்குன்னு இந்த மாதிரி லூசு பசங்களை என் முன்னாடி கொண்டு வராத. இவங்கெல்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல, புரியுதா? நெக்ஸ்ட் சீன்ல போகும்போதே அந்த பொண்ணு கேக்குறா, ஆமா நீ அவன் கூட பிரச்சனை பண்றது சரியான விஷயமா? ஏன்னா அவன் ஒரு மிகப்பெரிய பிளே பாய். அதுக்கும் மேல அவனோட ஃபேமிலி இது கொஞ்சம் ரொம்ப டெரரான ஃபேமிலி. அவங்க மேல கைய வச்சதுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணதா போறாங்க. ஹேய், நீ என்ன யோசனை இருக்க? அவங்க என் கூட சண்டை போடுவாங்க அப்படின்னு யோசிக்கிறியா? பாக்கலாம் அவங்களால என்ன பண்ண முடியுதுன்னு. நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஹாஸ்பிட்டலோட சீனை காட்டுறாங்க. டியான் பயங்கரமா அடிப்பட்ட நிலைமையில இருக்கானா. அவங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் அவன் சொல்றான். ஓ, இப்படிதான் நடந்ததா? அந்த பைத்தியக்கார ஊஃபாங், அவனை அப்புறமா நம்ம பாத்துக்கலாம். இப்போ அவன் வந்திருந்தா இருக்கான் நம்ம ஆளு. அவன் வந்ததுக்கு அப்புறம் அவனோட நிலைமை இன்னமும் மோசமாக போகுது. திடீர்னு அங்க டோர் திறக்குது. அங்க இன்னொரு பர்சனும் வரான். இந்த பர்சனாலையும் QI எல்லாம் யூஸ் பண்ண முடியும் போல. அவங்க சொல்றான், ஓ அந்த ஊஃபாங் தானே, அவனை கூடிய சீக்கிரத்துல நான் முடிச்சிடறேன். அவ்வளவுதான், இதுக்கு மேல அவனை கம்ப்ளீட்டா அழிச்சிடலாம். சீன்ல ஊஃபாங் அங்க ஜாலியா இருக்கும் போது திடீர்னு குண்டன் பயங்கர வேகமா சொல்றான், ஏய் ஊஃபாங், வெளியில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தல. என்ன ஆச்சுன்னா அந்த ஜோஹான், அதான் அப்பான்னு சொல்ல வச்சு அந்த பையன், அவன் பார்த்தா அவனோட அங்கிளை கூட்டு வந்திருக்கான். அதுவும் எதுக்கு? இந்த மாதிரி நீ அவனை அடிச்ச நிறையவே தொல்லை பண்ணல, அதுக்காக தான் இப்போ உன்னை மிரட்டணும் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்திருக்கான். இப்போ நீ என்ன பண்ண போற? ஓ, அந்த ஜோஹான், அந்த அப்பான்னு சொல்ல வச்சானே அந்த பையன் தானே, அவன் கிடக்குறான், பாத்துக்கலாம், அதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயமா என்ன? திடீர்னு அங்க ஜோஹான் வரானா. அவன் பக்கத்துலயே அந்த அங்கிளும் இருக்காரு. அந்த அங்கிளும் இந்த ஸ்கூல்ல தான் வேலை செய்யறாரு போல. அவர் ஊஃபாங்க பார்த்தோன்னே பயங்கரமா கத்துறாரு. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஜோஹான நீ பயங்கரமா புலி பண்ணிருக்க, இதெல்லாம் சரிதானா? அவனை அடிச்சிருக்க. இப்போ அதுக்கும் மேல இங்க ஒரு நாய் வேற இருக்கு. நாயை இங்க உள்ளே விடக்கூடாது, அதெல்லாம் உனக்கு தெரியுமா இல்லையா? இப்போ இத பத்திலாம் இந்த ஸ்கூலோட ஹெட் கிட்ட நான் சொன்னேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் உன்னோட நிலைமை. பக்கத்துலயே அந்த குண்டனும் சொல்றான், யோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்ற. வெளியில அந்த டியான், அந்த பையனால எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வருது தெரியுமா? அதெல்லாம் எத்தனை போய் சொல்லாத, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த சொல்லு. வாய மூறியா, உன்னை யாருமே கேட்கல, வாயை திறக்கணும்னு. அங்க ஊஃபாங் ரொம்ப கடுப்பாக்குறான். ஓ, இப்ப அதுதான் விஷயமா? அப்படின்னா என்னோட பவரை நான் லைட்டா காட்டட்டா? அப்படியே அவனோட பவரோட லைட்டா ஒரே ஒரு பஞ்சு தான் அடிக்கிறான். அதுக்கே அவங்க 2 பேருக்கும் அப்படி பயமா இருக்கு. இப்பயாச்சும் தெரியுதா? இன்னமும் கொஞ்ச நேரம் இருந்தா அவ்வளவுதான், உங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். சோ மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடுங்க. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அங்கிள் பயந்து ஓடுறாரு. ஏய், நீ இப்ப மிரட்டுற, இதெல்லாம் நான்
கண்டிப்பா சொல்ல போறேன், இதுக்கு சிவியரா பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைக்க போகுது. உங்க ஜோஹானும் சொல்றான், ஓ அங்கிள் என்ன விட்டு போயிட்ட, இப்போ நான் எப்படி வரது, நீ பாட்டுன்னு போயிட்ட, இப்போ நான் இவன் கிட்ட மாட்டிக்கினே. யோ அங்கிள் என்னை விட்டு போகாதியா, இரியா நானும் வரேன். ஆனா அந்த அங்கிள் பைப்புல பயங்கர வேகமா ஓடுது. ஆமா நீ வம்பியே வேலை குத்து வாங்கியிருக்க, இப்போ உனக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகுது, நீ வந்து சரியா இருப்பியா? ஹேய் பாத்துக்கலாம்டா. நெக்ஸ்ட் சீன்ல ஸ்கூல் ஆரம்பிக்குது. டீச்சர் பயங்கரமா கத்துறான். ஹேய் அந்த ஊஃபாங் அவனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா, அவன் என்ன ஒண்டி மிரட்டாம இந்த டியானையும் பயங்கரமா தாக்கியிருக்கான். டியானோட நிலைமை அதனால ரொம்ப மோசமாயிச்சான். டியான் கொஞ்ச நாளாவே ஹாஸ்பிட்டல்ல தான் பாவம் இருக்கான். ஆனா அங்க இருக்கிற பசங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு, இந்த டியான் அவன் தான் சொல்ல போனா ஊஃபாங்குக்கு ஒரு பாடத்தை சொல்லி தரணும்னு அங்க ஆளுங்களெல்லாம் வச்சிருந்தானா. ஆனா இப்போ அவனோட நிலைமை இப்படி மோசமாயிருக்கும். தப்பு எல்லாமே அந்த டியான் மேலதான். ஆனா இப்போ இந்த டீச்சர் என்னன்னா இவன் மேல பழிய போட பாக்குறாரு. அந்த டீச்சரு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. ஏ ஊஃபாங் நீ வந்து எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்குன்னு உனக்கு தெரியுமா, இப்ப அதுக்கு விளைவா உன்னை இந்த ஸ்கூலை விட்டு நாங்க தூக்க போறோம். வெளியில இதெல்லாம் கேட்டு இருக்க அந்த ஜோஹான் அந்த பையனுக்கு அவ்வளவு சந்தோஷம். எனக்கு வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்துல உன்னை இந்த ஸ்கூலை விட்டு தூக்க போறாங்க. அதுக்கப்புறம் நீ வந்து என்னோட கண்ணிலேயே பட மாட்டேன், நானும் நிம்மதியா இருப்பேன். இந்த விஷயத்தெல்லாம் யோசனை இருக்கும் போது திடீர்னு அந்த பொண்ணு வந்து நிக்கிறா. ஒரு நிமிஷம், இந்த மாதிரி அவனை நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது, நான் என்னோட போர்டோ கிளப் அதுல இருக்க அவனும் ஒரு மெம்பர், நீங்க வந்து அனாவசியமா அவன் மேல பழிய போறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் எதுவுமே பண்ணல. சொல்ல போனா அந்த டியான் அவன் மேலதான் எல்லா தப்பும் இருக்கு. அவன் இந்த ஆளுங்களை வச்சு நம்மளால பயங்கரமா தாக்கணும் அப்படின்னு பார்த்தான். அதுக்கு ப்ரூஃபா இங்க இருக்காங்களே இவங்க தான். அதனால அனாவசியமா அவன் மேல பழிய போடாதீங்க. வெளியில ஜோஹானுக்கு ஒண்ணுமே புரியல. இது அந்த யூ அந்த பொண்ணு தானே, அந்த ஊஃபாங்குக்கு இந்த பொண்ணு கூட எப்படி லிங்க் இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு வெறும் மெம்பர் தான், அதனால அவளுக்கும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் கூடிய சீக்கிரத்துல மாட்டிக்க போறான், இந்த ஸ்கூலை விட்டும் போக போறான். இப்படி இவன் யோசனை இருக்கும் போதே ஊஃபாங் அவனோட பவர் எடுக்கிறானா. இதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியமாகறா. யோசிச்சு கூட பார்க்கல, அதுக்குள்ளேயே அவனோட பவரை அவேக் பண்ணிட்டானா. ஜோஹான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது அவனோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால அவனுக்கு பயங்கரமா வலிக்குது. அந்த டீச்சருக்கும் ஒண்ணுமே புரியல. ஹேய் என்னடா ஆச்சு இவனுக்கு? அங்க ஜோஹானும் சொல்றான், அது அவன்தான் இதெல்லாம் பண்ணா. என்னடா பண்ண இவனை? உங்க கண்ணு முன்னாடி தான் நிக்கிறேன், நான் அவ்வளவு தூரத்துல இருந்து நான் என்ன அவனை பண்ண போறேன். ஆனா ஜோஹான் ரொம்ப வலியில துடிக்கிறானா. அவனால தாங்கிக்கவே முடியல. என்னடா உனக்கு வேணும், எதுக்குடா என்ன இப்படி பண்ண? நான் கேட்க வேண்டிய விஷயம் வேற எதுவும் இல்ல, இதெல்லாம் யாரு பண்ணா, யாரு மேல தப்பு இருக்கு, அந்த உண்மையை இப்பயே சொல்லு. ஊஃபாங் நீ வந்து ரொம்ப ஓவரா போற. என்னடா பேரை வச்செல்லாம் கூப்பிடுற, நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல, அந்த டீல் என்ன ஆச்சு? அங்க இதெல்லாம் சொல்லும் போது அவனுக்கு பயங்கரமா வலிக்குதா. அதனால அவன் பயந்து போய், அப்பா என்ன மன்னிச்சிருங்க, எல்லாத்துக்குமே காரணம் அந்த டியான், அவன் தான் ஆளுங்களை செட் பண்ணா, அவன் தான் இவ்வளவு விஷயத்தையும் பண்ணா. ஊஃபாங் மேல தப்பே இல்ல. இப்போ வந்து உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஊஃபாங்க இப்போ விடுறது நல்லது. சரி இந்த மாதிரி நீ எதுக்கு உள்ள வந்த, என்னையும் உன்னோட கிளப்போட மெம்பர் அப்படின்னு சொல்ற, எல்லாம் நல்லதுக்கு தான். உனக்கு போக போக எல்லா விஷயமும் புரியும். ஏன்னா என்னோட ஃபேமிலியோட பேரு அது எவ்வளவு பெரிய பேர் தெரியுமா. இத பத்திலாம் அவன் சொல்ல இருக்கும் போது அவன் போயிட்டான். நெக்ஸ்ட் சீன்ல ஊஃபாங் அவனோட வீட்டுக்கு வரானா. உங்க நாய்க்குட்டியும் அவ்வளவு சந்தோஷமா வந்து கொஞ்சுது. கீழேயே அவ குளிச்சுன்னு இருக்கா. அந்த நாய்க்குட்டியும் பயங்கரமா கத்தினே வருது. அட நீ இங்க என்ன பண்ற? அப்பனா ஊஃபாங்கோ இங்கதான் இருப்பானா? அப்ப அவனை தேடி கண்டுபிடிக்கலாம். அதனால ஊஃபாங்கோ அந்த சின்ன நாய்க்குட்டியை தான் தேடின்னு இருக்கான். உனக்கு எங்கதான் தேனாலும் கிடைக்கலையா? அதை கத்தி தேடும் போது திடீர்னு அவனை வேற யாரோ ஒருத்தங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்தோ ஆளு தப்பிக்கிறான். பரவாயில்லையே உனக்குள்ள நல்ல ஸ்கில் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் திரும்பவும் தாக்குறான். அந்த கத்தி எல்லாத்தையும் பிடிச்சு அப்படியே ஆளு தப்பிக்கிறான். நான் வந்து சுத்தமா எதிர்பார்க்கல, இந்த ஒயிட் நைஃப அப்படியே உன்னோட கையை வச்சு பிடிப்பேன்னு. உனக்குள்ளேயும் நல்ல ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு போல. நானும் இந்த உலகத்துக்கு ரீபான் ஆனதுக்கு அப்புறம் டீசென்டான அப்பன்ட்ட சந்திக்கவே இல்லை. அங்க அப்படியே தாக்க ஆரம்பிக்கிறான். இப்பதான் அவனே சொல்றான், பரவாயில்லையே உன்னோட QI லெவல் அது மிடில்ல இருக்கு போல. என்னதான் அது மிடில் ஸ்டேஜ்ல இருந்தாலும் ஏன் முன்னாடி அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. நான் இன்னமும் அக்ரெசிவாவில் என்னோட முழு ஸ்ட்ரென்த்தை நீ பார்க்க போற. அப்படியே அவன் தாக்குறான். அதுல இருந்தும் ஆளு செம்ம வேகமா தப்பிக்கிறான். என்ன இதுல இருந்து தப்பிச்சிட்டா நான் விடுவேனா? இப்போ நீ என்ன பண்ண போற? நீ வந்து கூடிய சீக்கிரத்துல சாக போற. ஆனா ஆளு அவனோட ஸ்வாட வச்சு தாக்குறானா. இத பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். உன்கிட்ட அந்த QI ஸ்வாட் அது எப்படி இருக்கு? அப்பனா நீ உண்மையிலேயே யாருதான்? உனக்கு ஒன்னும் அவளைக்கும் தகுதி இல்ல என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. பின்னாடியே அந்த பொண்ணு வந்து அப்படி யோசிக்கிறான். இவன் கிட்ட அந்த ஸ்வாட் இருக்கு. அதுக்கும் மேல இவன் முன்னாடி நிக்கிறது ஒரு ஹை லெவல் கல்டிவேட்டர். அவன் முன்னாடியே இவன் அசால்ட்டாவே சமாளிக்கிறான். இவன் உண்மையிலேயே சாதாரணமானவன் இல்ல. தாலும் பின்னாடி அந்த பொண்ணை பாத்துறானா. உடனே உன்னோட கத்திய வச்சு மிரட்டுறான். மரியாதையா நான் சொல்றத பண்ணு, இல்லனா அவ்வளவுதான் உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட நான் கொன்றுவேன். நீ வந்து தப்பா புரிஞ்சுக்கின்னு நினைக்கிறேன் தல. அந்த பொண்ணு ஒன்னும் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் இல்ல, அதனால எனக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஏய் ஊஃபாங் நீ என்ன பைத்தியமா? நீ என்ன உண்மையிலேயே ஒரு மனுஷனா? என்ன வந்து ஆஸ்டேஜா மாட்டிக்கின. இப்ப எனக்கு ஹெல்ப் பண்றதை விட்டு நீ எதுக்கு இப்படி சொல்லிருக்க? திடீர்னு அந்த பொண்ணு அவளோட பவரை வெளிப்படுத்துறாளா. பார்த்து அந்த ஆளு ரொம்ப பயந்து போறான்.
வரான். எதிர்பார்க்கல நீங்க 2 பேருமே எவ்வளவு பயங்கரமா இருப்பீங்கன்னு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்னையே நீ உன்னோட ஹாஸ்டேஜ் எடுத்துக்கின. இதுக்கு மேல ஏதாச்சும் பண்ண பார்த்த உன்னோட விரல அசைஞ்சா கூட உன்னை அப்படியே கொன்றுவேன். ஆனா திடீர்னு அவனோட வாயிலிருந்து ஏதோ ஒரு விஷயத்த வச்சு தாக்குறான். நல்ல வேலை ஊஃபாங் வந்து பயங்கரமா தாக்கி அவனை தூரமா தள்ளி விட்டுறான். ஹேய் நீ லேட்டு, நான் அவன் மேல எப்பயோ தாக்கிட்டேன். இப்போ அவளுக்கு ஒண்டி ஆன்டிடோட் கிடைக்கலன்னா அவ்வளவுதான், அவ அங்கேயே இறந்து போயிடுவா. இதை கேட்கும் போது ஊஃபாங்குக்கு ரொம்ப கடுப்பாகுதா. அப்படியே அவனோட கத்தி வச்சு அவனோட கழுத்துலயே ஒரு போடு போடுறான். ஊஃபாங் நான் வந்து சாக விரும்பல. ஊசி எடுத்து பாக்குறான், அதுல இருந்து இன்னமும் நிறைய லீக் ஆகல. இப்போ என்னால இவளை காப்பாத்த முடியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவளோட ட்ரீமை காட்டுறாங்க. அவ ஏதோ சொர்க்கத்துல இருக்க மாதிரி ஃபீல் பண்றா. இப்படி இவ ஃபீல் பண்ணும்போது 2 பொண்ணுங்க பயங்கரமா கத்தின்னு போறாங்க. இப்பதான் நம்மளுக்கே புரியுது அங்க ஊஃபாங் அவனோட வாயை வச்சு உறிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துட்டான். மன்னிச்சிருங்க, நாங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. பாவம் யூக்கு தான் ஒண்ணுமே புரியல. சீன்ல டியான் இன்னமும் அடங்கல. அங்க கால் பண்ணிலாம் மிரட்டுறான். ஏய் மரியாதைய என் முன்னாடி வந்து முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கிற வழியை பாரு. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நம்ம எவ்வளவு விஷயத்த பண்ணியும் அவன் இன்னமும் அடங்கல. போதும் நித்திரியா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இதுக்கு மேல அவன் என்ன பண்ணணும். இதுக்கப்புறம் அந்த குண்டனை காட்டுறாங்க. அந்த குண்டை அந்த நாயை பத்தி தான் கம்ப்ளைண்ட் பண்றான். இந்த ஜாஹாக்கு இப்பெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அக்ரெசிவா இருக்கு. அதோட நகத்தை பாரு எப்படி வளர்த்து வச்சிருக்கு. அதுக்கும் மேல என்னோட பில்லவையும் என்னோட பெட்டையும் ஒரு வழி ஆக்குது. அது எல்லாம் கேட்டுன்னு இருக்க நாய்க்குட்டியும் ஆமா போடுற மாதிரி அங்க பயங்கரமா கத்துது. நான் ஒன்னும் உன்னை பாராட்டல. இவங்க பேசின்னு இருக்கும் போதே அங்க நிறைய ஆளுங்க வராங்க. ஊஃபாங் இவங்க எல்லாரையுமே நீதான் கூப்பிட்டியா என்ன? ஜூடோ கிளப் வந்து இங்க என்ன பண்ணுது? ஈவன் அவங்க எல்லாம் யாருன்னு கூட எனக்கு சரியா தெரியல. உன்னோட பாஸ் அது வந்து அந்த டியான் அவன் தானே? ஆமா, எப்படி நீ கரெக்டா சொன்ன, அவன் தான். இந்த மாதிரி ஒரு நியூ கமர் இருக்கானா, அவனுக்கு பாடத்தை சொல்லி தரணும் அப்படின்னு சொன்னான். அதுக்காக தான் நாங்களும் இங்க வந்தோம். முன்னாடியே அந்த பையனும் தாக்கலன்னு வரான். ஒரே அடியில தூரமா தள்ளி விட்டுறான். திரும்பவுமா இந்த யூஸ்லெஸ் ஆன ஆளுங்களை எதுக்குதான் என் முன்னாடி அனுப்புறானோ. அங்க இன்னொருத்தனும் ட்ரெஸ் எல்லாம் கைட்டி போட்டு வரான். நான் வந்து காட்டுறேன் நான் யாருன்னு. பின்னாடியே அங்க நிறைய பேர் தாக்கலன்னு வராங்க. ஆனா அவங்க எல்லாரையுமே அவனோட QI பவரை வச்சு பயங்கரமா தாக்கி தள்ளுறான். உன்னோட QI ஆர்டினரியான பீப்புள் முன்னாடி யூஸ் பண்றியா? ஆனா ஏன் முன்னாடி அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இப்பதான் நம்மளுக்கே புரியுது இவனும் ஊஃபாங்க மாதிரியே ஒரு QI யூஸ் பண்ற ஆளுதான் போல. அங்க பயங்கரமா தாக்குறான். ஹேய் உன்கிட்டயும் நல்ல ஸ்கில் இருக்குப்பா, இதெல்லாம் என் முன்னாடி வேலைக்கு ஆகாது. அப்படியே அவனோட வயிற்றுலே தள்ளி தூரமா தள்ளி விடுறான். அந்த பையன் தாக்கலன்னு வரான். அதுக்குள்ளேயே பின்னாடி யாரோ ஒருத்தங்க உதச்சு விடுறாங்க. எவ்வளவு தைரியம் இருக்கும் என்னோட போது கிளப்ல இருக்க என்னோட மெம்பரை நீ தாக்குவ? இதுக்கும் அந்த கிளப்புக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. யாரு நீ திடீர்னு உள்ள வர? என்னோட கிளப் ஆளுங்களை தாக்குனா உனக்கு தான் பிரச்சனை வரும். யாரு அந்த டியான் அவன் தானே அனுப்புனா? சரி அப்புறமா நீங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுங்க, அவ்வளவுதானே. ஹேய் உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணுக்கு பின்னாடி போய் ஒளிற உன்னை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். ஆஃப்டர்நூன் ஜிம் பக்கம் வாடா, உன்னை நான் வச்சு செய்யறேன். ஆமா பாஸ், அவனை நீங்க கண்டிப்பா தோக்கடிக்கணும். இந்த யூ பொண்ணு சொல்ற. ஏய் நீ வந்து என்னோட கிளப்போட மெம்பர், அதனால நீ கவலையே படாத, நான் இருக்கேன். ஆமா நான் இப்போ அந்த கிளப்புக்கு மெம்பரா மாறினேன். என்னது உனக்கே தெரியலையா? உனக்கு தெரியுமோ தெரியாதோ, நீ அந்த கிளப்போட ஒரு மெம்பர் தான். ஆனா நீங்க பண்றது சரியில்லை, அவரே விருப்பப்படல, நீங்க ஆனா சேர்த்துட்டீங்க. ஏய் நீ வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் என் முன்னாடி அந்த ஜோஹா அந்த நாய்க்குட்டி இருக்குல்ல, இதுவே என்னோட கிளப்போட மெம்பர் தான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த குண்டர் ரொம்ப வருத்தப்படுறான். ஈவன் அந்த நாயும் அந்த கிளப்ல இருக்கு. நான் என்ன அதை விடவும் ரொம்ப கேவலமானவனா என்ன? அந்த நாயெல்லாம் அந்த கிளப்ல வச்சுக்கிறாங்க, என்னெல்லாம் அதுல வச்சுக்கல. இப்போ அதனால ஆளுங்களும் ஜிம்முக்கு வர மாதிரி தான் இருக்கு. சீன் அப்படியே ஜிம்மு பக்கம் வந்து அங்க ஏதோ ஒரு பர்சனும் நீர்ல வச்சு நிக்கிறான். அவன் ஒண்டி வரட்டும், அவனை மொத்தமா இதை வச்சு நான் போட்டு தள்ளுறேன். அவன் என்ன நினைச்சுன்னு இருக்கான் அவனோட மனசுல? அவன் அவ்வளவு பலசாலி அப்படின்னு யோசிக்கிறானா? அவன்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. இப்படி இவங்க பேசும்போதே கரெக்டா அங்க ஊஃபாங்க வரான். பரவாயில்லையே நீ வந்துட்ட, ஆனா நீ எதுக்கு வந்திருக்கியோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதை நீ யோசிச்சு கூட பார்க்க கூடாது. ஏன்னா எங்களோட டியான் அவன் வந்து உன் முன்னாடி அப்படியே மன்னிப்பு கேட்கணுமா, அதுவும் முட்டி போட்டு. இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? அது உன்னோட வாழ்நாள்ல ஒரு வாட்டி கூட நடக்காது. அதுவும் நான் இருக்கிற வரைக்கும் முடிஞ்சா என்ன தாக்கிப்பாரு. இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது. இந்த பர்சனுக்கும் QA பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த பர்சனும் அப்படியே அவனோட பாய்ஸ்னஸான நீடில வச்சு தாக்குறான். ஆனா அது எல்லாத்தையுமே அவனோட சோட வச்சு அசால்ட்டாவே தாக்கி உடைக்கிறான். இதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். இருந்தாலும் பின்னால இருந்து தாக்கலன்னு வருவானா, ஒரே போடல அவனோட நெஞ்சிலே குத்தி ஆளை காலி பண்றான். இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே அங்க ஷாக் ஆகுறாங்க. யாருக்குமே நம்பிக்கையே இல்ல. ஏன்னா இவன் எதிர்த்து நின்று அந்த பர்சன் அவன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தான். அந்த டியானோ சொல்றான், ஏய் என்னை தள்ளி விடு. ஆனா அவ பயந்து போய் அப்படியே உட்காந்துக்கிறாளா. இதனால அவனு இறங்கி போக ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரியல இந்த மாதிரி இவன் எப்படி எவ்வளவு ஸ்ட்ராங்கானு. போற வழியிலேயே நம்ம ஊஃபாங்கோட நாய் வந்து நிக்குது. என்னப்பா எங்க ஓடுற? நீ என்ன அப்படியே ஓடி போயிடலாம் அப்படின்னு பாக்குறியா? ஏதோ சொன்ன, நீ என்கிட்ட சொன்ன ஏதோ இதுக்கு மேல என்கிட்ட மன்னிப்பே கேட்க மாட்டேன்னு. இல்ல என்னை மன்னிச்சிரு ஊஃபாங், என்னை மன்னிச்சிரு. இல்ல ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அந்த நீடல அப்படியே அவனோட கையில சொறி விடுறானா. அதுல ஆல்ரெடி பாய்சன் இருக்கனால அவனோட நிலைமை ரொம்ப மோசமாகுது.
ஏய் சீக்கிரம் எனக்கு ஆன்டிடோட்டை கொடு, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். உன்ன மாதிரி ஒரு ஆளால ஒரு லூசரை கூட தோக்கடிக்க முடியல, நீ எல்லாம் எதுக்கு இருக்க? ஏய் இப்போ அதுவும் முக்கியம், நான் சாகுறேன். உங்க ஊஃபாங்கோ அப்படியே போக ஆரம்பிக்கிறானா? அந்த பொண்ணும் கேக்குறா, ஆமா நீ என்ன எதுவும் பண்ண போகுது இல்லையா, நீ தப்பா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை நான் பண்ண போறேன், ஆனா இப்போ இல்ல, நீ எனக்கு பண்ண பாத்தியா, அந்த விஷயத்த நான் டபுளா உனக்கு தர போறேன். இதெல்லாம் கேட்டவ இன்னமும் ஷாக் ஆகுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு மாடியில இருந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போறான். நான் இதுக்கு மேலேயே ஊஃபாங் என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல, அதுக்கு நான் அப்படியே இறந்து போயிடலாம். இறந்து போயும் நான் அவனை அப்படியே விட போதில்ல, கண்டிப்பா ஒரு பேயா வந்து அவனை தொல்லை பண்ணலான்னு இருக்கேன். இவ குதிக்கலான்னு போகும்போது அங்க இன்னொரு பர்சன் வந்து தடுக்கிறான். ஹேய் நீ என்ன பண்ற, நீ தான் எனக்கு நந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சாட்சியா இருக்க போற, அதனால நீ கொஞ்ச நேரத்துக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் சீன்ல அவன் குளிக்கும் போது அவனோட பவரை பத்தி தான் யோசனை இருக்கான். ரீசெண்டா என்னன்னு தெரியல, என்னோட பவர் ரொம்ப அதிகரிக்குது. இப்படி இதை பத்தி எல்லாம் யோசனை பண்ணா வெளியில அந்த நாய் பயங்கரமா கத்தின்னு இருக்கு. ஹேய் போதும் என்னை ஏன் அப்படி நக்கின்னு இருக்க, வெளியிலேயே ஒரு பொண்ணு உட்காந்துன்னு இருக்கா. ஆமா நீ எதுக்கு இங்க வந்திருக்க? என்னப்பா உன்னை தேடுறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா, ஆனா நான் எதிர்பார்க்கல நீ இந்த அளவுக்கு பலசாலியா மாறி இருப்பேன்னு. நான் அவனோட கத்திய வச்சு தாக்குறதுக்கு ரெடியா இருப்பான். சரி ஏதோ ஒண்ணு, நான் கல்டிவேஷன் பண்றதுக்கான டைம் இது. அப்படியே பண்றானா அவளோட துணியெல்லாம் அப்படியே கிளிய ஆரம்பிக்குது. இதனால அங்க பயங்கரமா கத்துறா. வெளியில இதெல்லாம் அவங்க கேட்டுன்னு இருக்கும் போது அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கு. உள்ள வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது போல, அதனாலதான் இப்படி சவுண்ட் வருதோ. உள்ள வந்து பார்த்தா அவளோட ட்ரெஸ் அரையும் குறையுமா இருக்கு. ஏய் நீ என்ன பண்ண, என்னோட ட்ரெஸ் எல்லாம் இப்படி கிழிஞ்சிருக்கு, எனக்கு வேற ஏதாச்சும் ஒண்ணு கூட, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நாங்க தெரியாம தந்துட்டோம். சீன்ல ஒரு எத்த நோக்கி போயின்னு இருக்கான். போகும்போதே சொல்றான், பண்ண கல்டிவேஷன்ல QI ரீஃபைனிங் ரிலேத்தை நான் அடைஞ்சிட்டேன். இப்படி இவன் போயின்னு இருப்பானா, பின்னாடியே அங்க 2 பேர் வராங்க. ஓ அப்போ இந்த பையன் தான் அவன். இவனோட தலையத்தனை போய் டியான் கிட்ட கொடுத்தா நம்மளுக்கு நிறையவே ரிவார்ட் கிடைக்கும். ஓ அப்போ அந்த டியான் உங்களையும் அனுப்பியிருக்கானா? ஹேய் எங்களை பத்தி உனக்கு தெரியாது, நாங்க பயங்கரமான ஆளுங்க. அப்படியே அட்டாக் பண்றானா, அதுல இருந்து தப்பிக்கிறான். நான் நினைச்சு கூட பார்க்கல நீ அந்த ஃபார்மேஷன் ரிலேத்தை பிரேக் த்ரூ பண்ணிருப்பேன்னு. இந்த சைடு நான் இவங்க இருக்கிற யூ கிட்ட வந்து கத்த ஆரம்பிக்குது. ஆமா இது என்ன தனியா வந்திருக்கு, இதோட மாஸ்டர் வல்லியா? அந்த நாயும் அப்படியே பூச்சிலுக்குது, என் பின்னாடி வா அப்படின்னு அது பயங்கரமா கத்துது. அங்க யூக்கும் புரியுதா, பின்னாடியே போய் பார்த்தா அங்க ஃபார்மேஷன் ரிலேத்துல இருக்க 2 பர்சன் வந்து தனியா ஊஃபாங் கிட்ட சண்டை போட்டுன்னு இருக்காங்க. இதெல்லாம் சரியே இல்ல, இப்போ ஊஃபாங் பெரிய பிரச்சனையில இருக்கான். நீ நல்லா பாரு, இப்போ பிரச்சனையில மாட்டின்னு இருக்கிறது ஊஃபாங் இல்ல, அங்க மாட்டின்னு இருக்கிறது அவங்க 2 பேர் தான். ஏன்னா அவன் QI ரீஃபைனிங் அந்த ரிலேட்டிவ் அவன் பிரேக் த்ரூ பண்ணிட்டான். ஏன்னா அவன் தலையில இருக்க அந்த சோடை பாரு, அதை பார்த்தாலே உனக்கு தெரியும் அது ஒரு பயங்கரமான சோடை. அவன் கிட்ட இது எப்படி இருக்கு? அங்க இன்னொருத்தனும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். நான் நினைச்சு கூட பார்க்கல இவன் QI ரீஃபைனிங் அந்த இதை பிரேக் த்ரூ பண்ணிருப்பானு. என்னால இன்னமும் நம்ப முடியல அவன் அதை பண்ணிருப்பானா, இல்ல சும்மா நம்மள பயமுத்தணும்னு இப்படி பண்றானா? இவன் ஓடலான்னு பார்க்கும் போது அங்க ஊஃபாங் சொல்றான், என்னப்பா ஓடலான்னு பாக்குறியா, அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகுது. அவனோட கத்திய வச்சு அவனோட கழுத்தை வெட்டி அப்படி அங்கேயே போட்டு தள்ளுறான். இதனால அவங்க 2 பேருமே அங்கேயே இருந்து போறாங்க. சீன்ல ஊஃபாங்க தேடி அங்க நிறைய பேர் வராங்க. அவங்க எதுக்கு இங்க பேசிக்கா வந்திருக்காங்கன்னா ஊஃபாங்கோட பேக்ரவுண்டை செக் பண்ணலாம் தான். கண்டிப்பா இப்போதைக்கு ஊஃபாங்லாம் இறந்து போயிருப்பான். அவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஊஃபாங்கால அவங்க 2 பேரை தோக்கி அடிக்க முடியாது, என்னதான் அவனுக்கு QI தெரிஞ்சாலும். உள்ள போகலான்னு போகும்போது யூ ஃபேமிலியில இருக்க அந்த தாத்தா அவரு பார்த்தா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. ஹேய் மரியாதையா போயிடுங்க, உங்களை மாதிரி கேங்ஸ்டர்ஸ் அவங்களுக்குலாம் இங்கே இடமே இல்லை. ஸோ அதனால உள்ள வரணும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்லாம் நீங்க பார்க்கவே கூடாது. இப்படி இவங்க பேசும் போதே ஊஃபாங்கும் அவங்க 2 பேரை கொண்டு வரான். இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே அந்த 2 பேரும் இவங்களான்னு பாருங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா அவன் கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ஆறாவது, அதுவும் ஒரு பயங்கரமான சோடோட ஆறாதான். அதுக்கும் மேல யூ ஃபேமிலி கூட இவனுக்கு என்ன கனெக்ஷன் அதுவும் இவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த கனெக்ஷன்னாலேயே இவங்களால எதுவுமே பண்ண முடியல. அப்புறமா அவனை பார்த்துக்கலாம், அவன் ஒன்ஸ் வெளியில வட்டும் அதுக்கப்புறம் அவனை வச்சு செஞ்சிடலாம். ஸோ இதனால அப்படியே போறாங்க. இந்த சைடு அங்க யூவோட ஃபாதர் அவரு பார்த்தா நம்ம ஆள விழுந்து கவனிக்கிறாரு. ஆமா இவருக்கு என்னதான் ஆச்சு, எதுக்கு இப்படி பண்ணிருக்காரு? யூவோட கிராண்ட் ஃபாதரும் யோசிக்கிறாரு. ஆமா இந்த பையனுக்குள்ள ஒரு அற்புதமான திறமை இருக்கு, கண்டிப்பா இவனோட மாஸ்டர் ரொம்ப அற்புதமானவரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா அவர் இப்பதான் ரீசெண்டா வேற எங்கேயோ டிராவல் பண்ணி போனாரு. ஓ அப்படியா, அப்ப நான் நினைச்ச மாதிரியே இவன் ஒரு பயங்கரமான ஆளு போல. ஊஃபாங் கிட்டயும் நிறையவே பவர் இருக்கா கிராண்ட் ஃபாதரும் யோசிக்கிறாரு. அப்பனா இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்ல, எங்க யூ ஃபேமிலி அதோட ஸ்ட்ரென்த்தை இன்னமும் வளர்க்கறதுக்கு அதுக்கு உதவியா இந்த ஊஃபாங் இருக்கான், இவனை வச்சே நாங்க வளர்க்க முடியும். சோ அதுக்கு பிளான் போடும் போது அவங்க யூக்கும் தெரியுது. சோ அதனால அவ கத்தி விட்டுறா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு சரியாவே படல. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க போகும்போதே அவரு பார்த்தா 2 எலிக்சர் பால கொடுக்கறாரு. நீ எங்க 2 பேருக்கும் நிறையவே உதவிய பண்ணிருக்க, அதுக்கு உதவியா நாங்க இதை கொடுக்கறோம். ஆனா அவன் வேணான்னு சொல்லிடுறான். அவன் கிட்ட இருக்கிற அந்த ஸ்வாட் அது ரொம்ப அற்புதமான ஸ்வாட், அதை வச்சு நிறைய விஷயத்த
பண்ண முடியும். அதாவது எலிக்சரே தேவையில்லை. எலிக்சரை வந்து ஒரு விதமான பவரை நம்மளுக்கு கொடுக்கும். ஆனா இந்த சோட அப்படிப்பட்டது இல்ல. இது எலிக்சரோட ரொம்ப பவரானது. சோ அந்த சோடோட பவரை லைட்டா தான் காட்டுறான். அதுக்கு அந்த கிராண்ட் ஃபாதர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இது உண்மையிலேயே ஒரு ப்ரெஷியஸான ட்ரெஷர் போல. இது உன்னோட மாஸ்டரோட வெப்பனா என்ன அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்ல போனா இந்த வெப்பன் இது இந்த உலகத்துல சேர்ந்ததே இல்ல. நீ சொல்றது எனக்கு ஒன்னும் புரியல. ஆனா நாங்க கேட்க முடியும். நெக்ஸ்ட் சீன்ல அந்த குண்டனை காட்டுறாங்க. அந்த குண்டன் நிம்மதியா தூங்கும் போது டியானோட ஆளுங்க வந்து அப்படியே தூக்குறாங்க. உன்னோட ஃப்ரெண்டு என்ன வேலை பண்ணிருக்கான்னு தெரியுமா? எங்களோட 2 ஆளுங்களை ஒரு மாதிரி ஆக்கிட்டான். அதுக்கான பதிலடியா நாங்க உன்னை தூக்க போறோம். நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஜோயான் அந்த பையனை பயங்கரமா புலி பண்றாங்க. என்னப்பா இந்த வருஷமும் உன்னோட யூன்ஹா யூனிவர்சிட்டி அது முன்னுக்கே வராது போல. கண்டிப்பா தோத்துதான் போக போறீங்க. இங்க பேசுறாங்களே இவங்க வேற யூனிவர்சிட்டில இருந்து வந்தவங்க. அங்க பயங்கரமா நம்பால ஒரு மாதிரி கேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க பேசும்போதே சைட்லயே ஊஃபாங்க போறானா. ஊஃபாங்க அப்படியே கூத்து உள்ளான்னு சொல்லி அவன் பேரை பயங்கரமா கத்துறான். ஊஃபாங் நம்மளோட மானமே போதுடா. நீ வந்து எதுவும் பண்ண மாட்டியா? இந்த வருஷம் யூனிவர்சிட்டிக்காக விளையாட மாட்டியா? ஆனா அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. ஆனா ஒரு கட்டத்துல யூனிவர்சிட்டியை பத்தி அவங்க தப்பா பேசுறாங்களா, அதையும் அவன் அவளைக்கும் கண்டுக்கல. ஆனா கிட்ட வரும்போது கையே மேல வைக்கிறான். என்னப்பா நீ வந்து சீனியர்ஸுக்கு வழி விட போறியா இல்லையா? ஒரு அடிதான் அடிக்கிறான். அதுக்கே ஆளு ரொம்ப தூரமா போய் விழுறான். நீ வந்து யாரு மேல கைய வைக்கிறேன்னு தெரியாம நீ கைய வச்சிட்ட. இப்பவும் சொல்றேன் நீ வந்து என்னோட ஆப்பனன்ட் இல்ல. ஆனா அதெல்லாம் கேட்காம அப்படியே தாக்க வரானா. அவனை பயங்கரமா தாக்கிடுறான். இதெல்லாம் பார்த்து எல்லாருமே பயங்கரமா ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா யூன்ஹா யூனிவர்சிட்டியில ரொம்ப லோ லெவலான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. முக்கியமா சொன்னா அவங்க எல்லாருமே லூசர். அவங்களால எப்படி இந்த மாதிரி பவரை அடைய முடியும்? அங்க ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு பொண்ணை பார்த்திருப்போம்ல, அந்த பொண்ணு இருக்கா. இப்பதான் அவங்களுக்கே புரியுது. எனக்கு இப்பதான் புரியுது. யூன்ஹா யூனிவர்சிட்டியில இருக்க நீங்க பிரசிடென்ட் கவுன்சில் தானே, அதுலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. அப்பனா கண்டிப்பா இந்த பையனும் அதுல இருக்க ஒரு மெம்பர் தான் நினைக்கிறேன். இல்லப்பா நான் அதுல இருக்க மெம்பர்லாம் இல்ல. நான் வந்து ஒரு ஜூடோ கிளப்ல இருக்க ஒரு மெம்பர். என்னது அப்படி ஒரு கிளப்பையே நான் கேள்விப்பட்டது இல்ல. இதெல்லாம் கேட்கும் போது அந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா வந்தா ஊஃபாங் கிட்ட சொல்றான். ஹேய் நீ என்ன பண்ண, யூனிவர்சிட்டிக்கு வந்து அங்கே எனக்காக வெயிட் பண்ணு. அங்க வந்தக்கப்புறம் ஒரு காம்படிஷனை பத்தி பேசுறாங்க. அந்த காம்படிஷன்ல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற அதர் யூனிவர்சிட்டி ஆளுங்க எல்லாம் பங்கெடுப்பாங்களாம். அந்த காம்படிஷனுக்கு நியூ கமரா ஊஃபாங்க தான் அனுப்ப போறாங்களாம். ஆனா இதுக்கு யாருமே ஒத்துக்கல. ஊஃபாங் அவன் வந்து ஒரு நியூ கமர், அவனை மாதிரி ஒரு லோ கிரேட்ல இருக்கவன் என்ன பண்ண முடியும்? அங்க ரொம்ப பலசாலியா இருக்கிற மத்த கிரேட் ஆளுங்க வருவாங்க. கரெக்டா அங்க ஊஃபாங்க வரானா அங்க இன்னமும் அவங்களுக்கு நம்பிக்கையே வரல. இவனை மாதிரி ஒரு ஆளால என்ன பண்ண முடியும்? நெக்ஸ்ட் சீன்ல அந்த காம்படிஷன் நடக்கிற ஏரியாவுக்கு வராங்க. இன்னமும் அவங்களால நம்ப முடியல. ஊஃபாங் இவனால என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு பதிலா இவன் கலந்துக்கணுமா? இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? அதுல கலந்துக்கணும்னா என்ன நீ ஃபர்ஸ்ட் தாண்டணும். இப்படி இவன் பேசும்போதே ஊஃபாங் பின்னாடி இன்னொருத்தன் தாக்கலன்னு வரான். அவனோட கொஞ்சோண்டு பவரை தான் யூஸ் பண்றான். அதுக்கே ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான். நான் எதிர்பார்க்கல. உண்மையிலேயே இந்த நியூ கமர்ஸ் அவங்களாம் ரொம்ப அற்புதமா இருக்காங்க. நீ திரும்பவும் அந்த விஷயத்த பண்ணலான்னு பார்த்தனா அவ்வளவுதான், திரும்பவும் நீ இருக்க மாட்டேன். இப்படி அங்க ஊஃபாங் சொல்லும் போதே டியானோ வரான். நான் வரேன்னு தெரியுது, எதுக்கு நீ நடுவுல நிக்கிறேன்? ஆமா இந்த ஊஃபாங் இந்த பையனும் இங்க வந்திருக்கானா? நான் எதிர்பார்க்கல இவன்லாம் இங்க வருவான்னு. இப்போ ஊஃபாங்க்கும் அங்க டியானுக்கும் இடையில தான் சண்டை நடக்க போது அங்க குண்டனும் வந்து தடுக்கிறான். வேணா சண்டை போடாதீங்க. ஏன்னா குண்டனுக்கு ஆல்ரெடி அடிலாம் பலமா விழுந்திருக்கும். அதனாலதான் ஆளு ரொம்ப பயந்து போயிருக்கு. அவன் ஒரு பர்சன் முன்னாடி வந்திருக்கான். டியானோட இன்னொருத்தன் தான் இவன். ஊஃபாங்க கேக்குறான். ஹேய் உனக்கு இப்பவும் வாய்ப்பு இருக்கு, மரியாதையா இவன் கிட்ட வந்து மன்னிப்பு கேளு. என்னது நான் மன்னிப்பு கேட்கணுமா? அதுவும் இந்த குண்டன் கிட்டியா? வாய்ப்பே இல்ல, அதுக்கெல்லாம் முடியவே முடியாது. குண்டா என்ன உனக்கு அவ்வளவு தைரியமா? அதாவது நான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா என்ன? இந்த குண்டனும் ரொம்ப பயந்து போறான். இப்பதான் அந்த பர்சனே காட்டுறான். இப்பதான் அந்த பர்சனே அவனோட பவரை காட்ட ஆரம்பிக்கிறான். என்னப்பா ஊஃபாங் உன்கிட்ட ஒண்டிதான் அற்புதமான ஸ்ட்ரென்த் இருக்குமா? என் கிட்டயும் இருக்கு இந்த வெப்பன். இது வந்து எங்க கிளானோட ஒரு பொக்கிஷம். ஆனா ஊஃபாங் அவனோட ஸ்வாட் எடுப்பானா அதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். இதுவும் ஒரு லெஜெண்டரியான பொக்கிஷம் போல. ஏன்னா அந்த ஸ்வாட்ல இருந்து வர பவர் அது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. அதை சீக்கிரமா நான் அடையணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பாதி தான் இருக்கு. ஆனா அந்த பாதியை நம்ம முழுமையாக்குனா அதோட பவர் அது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அவன் ஊஃபாங்க தாக்குறான். அதுல இருந்து தப்பிச்சு ஆளு பயங்கரமா தாக்குறான். இப்போ ஜிங்குக்கு ஒரே ஒரு விஷயம் ஒண்டி புரியுது. அதாவது அவனோட ஸ்ட்ரென்த் அது முழுக்க அந்த ஸ்வாட்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் நான் அந்த ஸ்வாட் அடைஞ்சாலே போதும். அதே மாதிரி அவன் தாக்குற மாதிரியே போய் அப்படியே நைஸா அந்த ஸ்வாடை ஒண்டி தட்டி விட்டுறான். இதனால ஆளுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அவ்வளவுதான், இப்போ ஊஃபாங் கிட்ட ஸ்ட்ரென்த்தே இல்ல. எல்லா ஸ்ட்ரென்த்தும் அந்த ஸ்வாடு கிட்ட தான் இருக்கு. இப்போ அந்த ஸ்வாடும் ஏன் கிட்ட இருக்கு. இப்போ என்ன பண்ண போற ஊஃபாங்? ஆனா ஊஃபாங் ஒண்ணுமே பண்ணல. சில பல நொடியிலேயே அந்த ஸ்வாடு அப்படியே மறைஞ்சு போய் அவனோட கைக்குள்ள வருது. என்னப்பா ரொம்ப ஆச்சரியமாகறீங்க போல. இது ஒன்னும் முடிவுக்கு வரல, இப்பதான் இது ஆரம்பிக்கவே போகுது. ஏன்னா நீ பார்த்த அந்த ஸ்வாட் அது எப்பத்துல இருந்து எனக்குள்ளதான் இருக்கு. இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா எல்லாருமே என்ன யோசிச்சாங்கன்னா ஊஃபாங் வந்து ஒரு
சாதாரணமான பர்சன் அப்படின்னு தான் யோசிச்சாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் ரொம்ப வீக்கா இருந்தான். இத்தனைக்கும் டியான் கிட்ட அப்படி அடி வாங்கினா அப்படிப்பட்ட பர்சனா இவன். இப்போ 2 மாசத்துல இவனோட QI லெவல் இந்த அளவுக்கு ஏறி இருக்கு. இவனை பார்த்தா ஏதோ சாதாரணமான மனுஷன் மாதிரி எனக்கு தெரியல. நான் ஜிங் அவனை மாதிரி ஒரு பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். அவன் முன்னாடி இந்த ஊஃபாங் எப்படி அவனையே தோக்கடிக்கிற அளவுக்கு போக முடியும்? அங்க ஜிங்குக்கும் ஒண்ணுமே புரியல. ஏய் ஊஃபாங், நான் வேணா இப்போ வேணா உன்னை விட்டு வைக்கிறேன், ஆனா கண்டிப்பா இதுக்கான பதிலடியை நான் கொடுக்க தான் போறேன். எனக்கு பதிலா இவன் வந்து உன் கூட சண்டை போடுவான். அங்க இன்னொரு பர்சனும் வரான். அவன் தான் அவங்களோட பாஸா, அதாவது இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா. உன்கிட்ட என்ன அந்த கல்டிவேஷன் லெவலும் அந்த QIயும் அதிகமாவே இருக்கலாம். ஏன் அந்த டிவைன் வெப்பனே கூட உன்னால இவர் முன்னாடி ஒண்ணுமே பண்ண முடியாது. இவர் அவ்வளோ ஸ்ட்ராங்கு. ஓ அப்படியா, இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, பார்க்கலாம் இவனால என்ன பண்ண முடியும்னு. ஏய் நீ வந்து தப்பு பண்றேன்னு நினைக்கிறேன். அவன் முன்னாடி உனக்கு ஜெயிக்கிறதுக்கான அந்த சான்ஸ் அது 60% ஒண்டி தான் இருக்கு. எதுக்கோ நீ யோசிச்சு பாரு. அங்க பின்னாடி அந்த பொண்ணை வந்து கத்த ஆரம்பிக்கிறான். ஆமா என்ன பண்ணிருக்கீங்க 2 பேரும் இப்படி ரைவல்ரி கேம் விளாடுறீங்க? என்னம்மா அந்த பையனை பார்த்தா ரொம்ப ஜெலஸா இருக்க மாதிரி இருக்கா? இதை கேட்டோன்னே அவ ரொம்ப கடுப்பாய் தாக்க போறாளா? ஆனா அவனோட டிஃபென்ஸை பார்த்தோன்னே அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் அவ பார்த்ததே இல்ல. அந்த ஸ்ட்ரென்த் அதுவும் ரொம்ப அதிகமா இருக்கு. நீ ரொம்ப லேட் பண்ணிட்ட, இதுக்கு மேல நீ செத்த. அதே மாதிரி அந்த பர்சன் கொல்லலான்னு வரும்போது நல்ல வேளை ஊஃபாங் வந்து காப்பாத்துறான். உன்னோட ஆப்பனன்ட் அவ இல்ல நான் தான். சோ என்ன வந்து தாக்கு. அவ்வளவு தைரியமா? என் மேல இருக்கிற இந்த ப்ரொடெக்ஷன் பேரியர் இது பழங்கால ஆளுங்க என் மேல போட்டது. அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையுமே உடைக்க முடியாது. ஏன் உன்னால என் கிட்ட கூட நெருங்க முடியாது. ஓ அப்படியா, சரி பார்க்கலாம் உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு. அப்படியே தாக்கலான்னு எல்லாருமே அங்க பயங்கரமா கத்துறாங்க. அப்படிதான் அவனை ஒரே கையில அப்படியே போட்டு தள்ளுங்க. ஆனா நடக்கிற விஷயமே வேற. எல்லாருமே அங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நான் அவனோட பேரியர் அது அப்படியே உடைஞ்ச போது ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னோட ஸ்டார் ஸ்வாட் இது முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏன்னா எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் அதை ஈஸியா வெட்டி போட்டு இது போயினே இருக்கும். அந்த விஷயத்தெல்லாம் பார்த்து எல்லாருமே அங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எப்படி இந்த ஊஃபாங்கால எப்படி இவனை தோக்கடிக்க முடிஞ்சது? அங்க ஊஃபாங்க கேட்க உன்கிட்ட அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் இருக்குல்ல, அத மரியாதை என் கிட்ட கூட. அதை வச்சு நீ என்ன பண்ண போற? அதை வச்சு நான் ஒன்னும் பண்ண போதில்ல. அது என்னோட நாய்க்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நான் கேக்குறேன். நெக்ஸ்ட் சீன்ல இன்னொரு மாஸ்டரை காட்டுறாங்க. அவருக்கும் புரியுது அந்த லெஜெண்டரியான ட்ரெஷர் அது வந்து இப்போ யாரோ ஒருத்தங்களோட கையில இருக்கு. அந்த ஸ்வாடோட ஓனர் அது தேர்ந்தெடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? என்ன அதாவது யார் அது? ஆனா மாஸ்டர் ரொம்ப இரும்ப ஆரம்பிக்கிறாரு. அவ்வளவுதான், என்னோட வாழ்க்கை வந்து முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்குதான் என்னோட கடைசி நாளா கூட இருக்கலாம். இப்படி ஒரு சொல்ல நெக்ஸ்ட் சீன்ல ஊஃபாங்க காட்டுறாங்க. ஊஃபாங்க அவனோட உடஞ்சு போன அந்த கத்தி இருக்குல்ல, அதோட மீதி பகுதியெல்லாம் தேடி ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அங்க நிறையவே வேல்யூபிளான பொருள் எல்லாத்தையும் ஏலத்துல விட்டு வச்சிருக்காங்களாம். இவன் பேசுற இந்த விஷயம் எல்லாத்தையும் பின்னால இருந்து ஒரு பர்சனை பாக்குறான். இது யாரு அப்படின்னு நம்ம போக போக பார்க்கலாம். நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஏலமும் ஆரம்பிக்குது. அங்க ஒரு பொருளை அவங்க காட்டுறாங்க. யோட அப்பாவும் சொல்றான், உனக்கு வந்து எந்த பொருள் வேணுமோ அதை ஒண்டி சொல்லு. உன்னோட நாய்க்கு பிடிச்சிருந்தா கூட ஓகே தான், அதை நம்ம டப்புன்னு வாங்கிடலாம். என்ன இவர் வந்து திரும்ப ஆரம்பிச்சிட்டாரா? அந்த நாய் சொல்லுது அப்படின்னு சொல்லிலாம் இந்த பொருளை வாங்க போறாரா என்ன? அங்க ஏலமும் ஆரம்பிக்குது. 500 மில்லியன் 400 மில்லியன் ஒரு பொருளும் விக்குது. கடைசியா ஒரு பொருளை காட்டுறாங்க. அந்த பொருள் தான் இருக்குதுலே ரொம்ப விலை உயர்ந்த பொருளாம். அதுவும் இந்த டிவைன் வெப்பனுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு போல. ஊஃபாங் டக்குன்னு ஆமா சொல்றான். ஆமா நம்ம இதை தான் வாங்கணும். இந்த விஷயம் அங்க எதிர்க்கவே ஒருத்தன் வந்திருப்பான்ல, அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு. அவன் டக்குன்னு நின்னுட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்கறான், உங்களால இந்த பொருளை வாங்குறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்படி ஹெல்ப் பண்ணா நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு டபுள் மடங்கா உங்களுக்கு கைண்ட்னஸ் கிடைக்கும். இதை கேட்டோன்னே ஃபர்ஸ்ட் எல்லாருமே சிரிக்கிறாங்க. எனது கைண்ட்னஸ் ஆச்சு, மண்ணா கட்டியாச்சு, நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? உடனே உன்னோட பவரை காட்டுவானா? அங்க இருக்கிற எல்லாருமே ஆடி போறாங்க. ஏன்னா அந்த பவரோட ப்ரெஷர் அதுவே பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் பார்த்த உடனே அங்க இருக்கிற ஒரு பர்சன் சொல்றான், நான் உனக்கு 10 மில்லியனை கொடுக்கறேன். சரி உனக்கான கைண்ட்னஸும் உனக்கான விஷயமே உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். பரவாயில்ல, இது வந்து ஆப்வியஸான விஷயம் தான். ஏன்னா ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆளுங்க கிட்ட தான் இருக்கணும். விஷயம் ஊஃபாங்கும் அங்க யூவோட அப்பாக்கும் தெரிய வருது. ஆனா அவங்க அதை பத்திலாம் கவலையே படல. ஊஃபாங் சொல்றானா இதனால அவங்களும் வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல வேற ஒரு சீனை காட்டுறாங்க. ஊஃபாங் அங்க வீட்டுல இருக்கும்போது அந்த நாயோட பல்ல பாக்குறான். ஏய் சோஹா, உன்னோட பல்லு இந்த ஸ்பிரிச்சுவல் சோன் எல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் கூர்மையாயிடுச்சு போல. இப்படி இவன் பேசும் போதே அந்த சண்டை போடும் போது பின்னாடி ஒரு பொண்ணு வந்திருப்பால, அந்த பொண்ணு வரா. ஆமா நீ எதுக்கு இங்க வந்திருக்க? நான் வந்து உனக்காக தான் வந்திருக்கேன். ஓ அப்படியா, அப்பனா வா நம்ம அதை பண்ணலாம். உடனே அவ தடுக்க ஆரம்பிக்கிறா. இல்ல
உனக்கு இப்பயாச்சும் புரியுதா? நீ ஃபயர் கூட அவளைக்கும் விளையாடக்கூடாது, ஏன்னா அது உனக்கு டேஞ்சரா கூட அமையலாம். சரி, இந்த மாதிரி நான் எதுக்கு திரும்ப வந்தேன்? இப்ப நடக்க போற காம்படிஷன் அது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். நீ வேறமா பார்த்தது ஒரே ஒத்தனை தான், அதே மாதிரி அவனை விடவும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற 10 ஆளுங்க இருப்பாங்க. அவங்கள எதிர்க்கிற மாதிரி இருக்கும். உன்னால அவங்க கூட சண்டை போட முடியுமா? இல்லனா ரொம்ப கஷ்டம் தான். வேற யாராச்சும் நாங்க சண்டை போட விடுற மாதிரி இருக்கும். இல்ல அது எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன். சரி, ஆனா நீ போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த பண்ண போறேன். என்ன பண்ண போற? அப்படியே அவன் ட்ரெஸ் எல்லாம் ஊக்குறானா, இதனால அவ தப்பா யோசிக்கிறா. அப்போலாம் நீ என்ன பண்ண போற? ஆனா இவ யோசிச்சது ஏதோ, ஆனா அவன் பண்றது ஏதோ. ஏன்னா அவன் கல்டிவேஷன் பண்ண போறானா. நான் அவனோட ஹாங்லிங் லெவல் அது ரொம்ப கம்மியா இருக்கான். கல்டிவேஷன் லெவல்ல ஹாங்லிங் லெவல் அப்படின்னு ஒண்ணு இருக்கான். அதுல இவன் மிட் லெவல் அடையணும்னா இப்போ அவன் கல்டிவேட் பண்ணாதான் அவனால அடைய முடியுமா? ஆமா, நீ என்ன சொல்ற? அதாவது நீ மிட் லெவல்ல அடைய போறியா? அதுவும் எப்படி? நான்லாம் ஒரு லெவலை தாண்டதுக்கே எனக்கு 5 வருஷம் ஆகும். நீ எப்படி ஒரே ரூம்ல இருந்து ஒரு 5 நிமிஷத்துல இதை பண்ற? ஆனா அதெல்லாம் ஆளு கண்டுக்கல. அப்படியே கல்டிவேஷன் பண்றானா அவ ரொம்ப பயந்து போறா. போன வாட்டியும் இதே மாதிரிதான் கல்டிவேஷன் பண்றேன்னு ட்ரெஸ் எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டான். இப்போ அந்த மாதிரி ஆகக்கூடாது. அங்க கல்டிவேஷனும் முடியுது, ஆனா அவளுக்கு எதுவுமே ஆகல. வெளியிலேயே அந்த குண்டனும் வரானா, அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா உள்ள ஏதோ சவுண்ட் எல்லாம் கேக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் உள்ள இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தா அந்த பொண்ணு தான் இருக்கா. ஆமா, நீங்க எப்படியே நான் கேட்டாலும் கல்டிவேஷன் தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஜோஹா, அடுத்த வாட்டி என்னையும் நீங்க சேர்த்துக்கோங்க. அதாவது நீங்க 3 பேர் வண்டி உள்ள இருக்கீங்க. ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே போயிடறா. சரி ஊஃபாங், இன்னைக்கு எனக்கான பிறந்த நாள். ஸோ நம்ம 2 பேருமே குடிக்கலாமா? சீன்ல இந்த பிளான் அந்த லீயோட கும்பலுக்கும் தெரியுது. லீயும் ஒரு பிளானை போடுறா. அந்த குண்டை அந்த ஊஃபாங் கூட ஒருத்தரப்பானே, அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா, இதே ஒரு வாய்ப்பா வச்சு அவரோட கதையை முடிக்கலாம். இன்னும் ஒரு விஷயம்னா, ஊஃபாங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவன். அதை ஒண்ணு நம்ம கொஞ்சம் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல ஊஃபாங்கையும் அங்க அந்த பொண்ணையும் கூட்டிருப்பான். குண்டனை என்னதான் அவ தட்டி எழுப்பினாலும் எழுந்துக்கிற மாதிரியே இல்ல. எழுந்து கூட, ஆனா அவ எழுந்துக்கவே இல்லையா. அந்த பொண்ணோட ஹீல்ஸை வச்சு பின்னாடியே குத்திரா. உனக்கு எழுப்பணும்னா சாதாரணமா எழுப்பலாம்ல, அதுக்கு எதுக்கு இப்படி குத்துற? என்ன விஷயம்? எதுக்கு வர சொன்ன? அந்த குண்டம் பேசலான்னு வருவான். அதுக்குள்ள அந்த ரூமோட மேப்பே அப்படியே மாற ஆரம்பிக்குது. அந்த ரூமே அப்படியே சஹானா டெசர்ட் மாதிரி மாத்தா அவங்க 2 பேருக்குமே ஒண்ணுமே புரியல. ஆமா, இங்க வந்து என்ன நடக்குது ஒண்ணுமே எனக்கு புரியல. நம்ம எப்படி இங்க வந்தோம்? அதாவது நம்ம ரூம்குள்ள தான் இருந்தோம். திடீர்னு பார்த்தா நம்ம சஹானா டெசர்ட் குள்ள வந்துட்டோம். ஏய் ஊஃபாங், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ தானே காப்பாத்தணும். இப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயமே புரியுது. இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. உண்மையை சொன்னா இதுக்கு பின்னாடி லீ தான் இருக்கா. லீயும் மத்தவங்களும் தான் இந்த விஷயத்த பண்றாங்க. இவங்க இப்படி பார்த்து நிற்பாங்களா? திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய பாம்பு வருது. அதை பார்த்து அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஊஃபாங்க தடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது அந்த நாய்க்குட்டி அந்த ஜோஹா அது பார்த்தா பயங்கர பெருசா மாதிரி அப்படியே அதை கொல்லுது. ஆமா, அது உண்மையிலேயே நாயா இல்ல வேற ஏதாச்சா? நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த நாயும் சரி ஊஃபாங்கும் சரி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஊஃபாங்கோ இப்பதான் புரியுது இவங்க இருக்கிறது ஒரு ரூம் தான், ஏதோ ஒரு இல்யூஷன்ல இவங்க இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே அவன் தரையை உடைக்கிறான். கீழே தான் அந்த லீயும் அந்த மத்தவங்களும் இருக்காங்க. ஓ, இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கியா? அப்ப டியானோட வேலையும் இதுல இருக்கா? ஏய், நீ ஊஃபாங் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். அங்க ஊஃபாங்கும் அவனோட பவரை யூஸ் பண்ண அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த பர்சனே ரொம்ப பயப்படுறான். என்னோட ஃபேண்டம் ஆரா அதையே அவன் ஹேண்டில் பண்ணிட்டான். அதுக்கும் மேல அவன் கிட்ட இருந்து வர அந்த ஆரா அதுவும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நான் வந்து என்னோட பீக்கான எபிலிட்டியை யூஸ் பண்ணாலும் இவனை நல்லா தடுக்க முடியாது. இப்போ நான் என்ன பண்றது? ஏய், மரியாதையா முட்டி போடு. இப்படி இவன் முட்டி போடும் போதே திடீர்னு வேற ஒரு பர்சன் அப்படி இழுக்கிறான். நான் யோசிச்சு கூட பார்க்கல, உன்னை விடவும் வீக்கா இருக்கிற பர்சன்ஸை இப்படி நீ புலி பண்ணுவேன்னு. ஆனா நீ உண்மையிலேயே அவுட்ஸ்டாண்டிங்கா மாறிட்ட. இப்பதாங்க ஊஃபாங்கே தெரியுது இவன் தான் போன வாழ்க்கையில மாஸ்டருக்கே விஷத்தை வச்சு கொன்னான். ஏன்னா அவரோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகரிக்கிறனால அதை பிரேக் த்ரூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படி பண்ணிட்டானா. இந்த உண்மையை ப்ரூவ் பண்ணலான்னு போயிருப்பான். ஆனா அவனால முடிஞ்சிருக்காது. ஏய், நீ வந்து என்ன பண்ற? அவன் கூட நீ சண்டை போட போறியா? உனக்கு தெரியாது இந்த உண்மையான யுவான்ஷன் அவங்களோட பவர்ஸை பத்தி உனக்கு சுத்தமா தெரியாது. இதை கேட்டு அவ ரொம்ப ஆச்சரியமாக்குறா. ஏன்னா இந்த யுவான்ஷன் இவங்களோட பவர்ஸ் அது ரொம்ப பயங்கரமா இருக்குமா. பத்தி நான் அப்படியே பாஸ்டுக்கு போது இது வரைக்கும் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அதாவது அந்த பர்சன் அவனோட மாஸ்டரை 300 வருஷமா ஃபாலோ பண்ணிருக்கான். ஆனா இவருக்கு இவன் மேல அவளுக்கும் இஷ்டம் இல்ல போல. அவுட் சைடருக்கு ஏதோ ஒரு பவரை குத்துருக்கான். அது வேற யாரும் இல்ல, அதுதான் நம்ம ஊஃபாங். இதனால இவன் ரொம்ப கடுப்பாயி மாஸ்டருக்கே பாய்சனை குத்து ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருக்கான். என்ன மன்னிச்சிடடா கிழவா, நான் உன்னை 300 வருஷமா ஃபாலோ பண்ண. அப்படி இருந்தோம் நீ வந்து எனக்கு அவளைக்கும் மரியாதை தரவே இல்லை. போயும் ஒரு அவுட் சைடருக்கு அந்த மாதிரி மரியாதை தந்த. அதனால கருணியை பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது. உனக்கு இது தேவையான விஷயம் தான். அப்படியே சீன் பிரசன்ட் ஊஃபாங் அந்த வயசான மாஸ்டர் கிட்ட வராரு. அந்த மாஸ்டருக்கும் புரியுது, ஆமா நீ தானே அது. அந்த டிவைன் வெப்பனோட பிரசன்ஸ் அது உன்கிட்ட இருக்கு. அப்போ நீ தான் அதை வச்சிருக்கியா? நீ ஹவுலிங் அந்த லெவலோட தானே இருக்க. நான் தான் அவன். உங்களுக்கு என்ன வேணும் அதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆனா நான் இங்க வந்தோனே எனக்கு ஒரு விஷயம்
மெடிசன்ஸ் ஆச்சு. அதாவது இங்க நிறையவே மெடிசினல் ஹெர்ப்ஸ் இருக்கு போல. அதே மாதிரி உங்களோட நோய், அதனால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. பார்க்கும் போது எனக்கு தெரியுது. அட இவன் வந்து எப்படி கண்டுபிடிச்சான்? அதாவது அவனோட சென்ஸை வச்சா எவ்வளவு விஷயத்த கண்டுபிடிச்சான். என் கிட்ட இருக்கிற அந்த டிசீஸ், அதே மாதிரி அந்த ஹெர்ப்ஸ். சரி, நான் வந்து டைரக்டா சொல்ல வரேன், என்னால அந்த நோயை கியூர் பண்ண முடியும். அதுக்கு பதிலா நீங்க வந்து எனக்கு ஒரு ஃபேவரை பண்ணும். எனக்கு நல்லாவே தெரியும், நான் வச்சுன்னு இருக்க இந்த சோடு, இதோட மீதி பார்ட்டிக்கல் உங்ககிட்ட இருக்கு. அந்த பார்ட்டிக்கலை நீங்க தந்தா உங்களுக்கு இருக்கிற அந்த நோய் வந்து சரியா போயிடும். ஆமா, நீ வந்து என்னடா பேசுற, உனக்கு தெரியுமா? டேய், நீ ஒன்னும் சண்டை போட வேணா, நில்லு. ஆனா ஊஃபாங் அப்படியே தாக்குற மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்றானா. இதை பார்த்து அவன் ரொம்ப கோவமாகறான். ஏன்னா அவன் சரி பண்ணதா இப்படி பண்ணிருப்பான். அந்த சின்ன பையனுக்கு தெரியல. ஏய், நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், அவன் என்ன தாக்கல, அவன் என்ன குணமாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்படி பண்ணான். அப்படியே அவரோட நோயை குணமாவதா அவரோட ஃப்ராக்மெண்ட் அதையும் அவரு கொடுக்கறாரு. இதை வந்து நீ ஜாக்கிரதையா வச்சுக்கணும். எனக்கும் தெரியுது அந்த டிவைன் வெப்பன் அது உன்னதான் ஒரு ஓனரா தேர்ந்தெடுத்திருக்குன்னு. ஆனா நீ ஜாக்கிரதையா இருக்கணும். இதுக்கு மேலதான் நிறைய பிரச்சனை உன்னை தேடி வரும். நெக்ஸ்ட் சீன்ல யூ வந்து குளிச்சுன்னு இருப்பாளா. திடீர்னு அங்க 4-5 பேர் வராங்க. அம்மா, அந்த ஊஃபாங் அவன் வந்து எங்க போனா? ஹேய், நான் குளிச்சுன்னு இருக்கேன், அது கூட உங்களுக்கு தெரியலையா? ஊஃபாங் வந்து இன்னமும் இங்க வரல. ஓ அப்படியா விஷயம். எங்களோட பசங்களாம் ரொம்ப துடிக்கிறாங்க. அவன் வர வரைக்கும் உன் கூட கொஞ்சம் ப்ளே பண்ண போறாங்களாம். வரலான்னு பார்த்தா அவ பயங்கரமா தாக்கி தூரமா தள்ளிவிடுறா. வந்து எதிர்பார்க்கல இவ என்ன ஊஃபாங் அளவுக்கு இப்படி திறமையா இருக்கா. நீங்க என்ன சொல்றீங்க? அந்த ஊஃபாங் அவனை விடவும் நான் திறமசாலியா என்ன? பின்னாடியே அங்க ஊஃபாங் வந்து நிக்கிறான். ஆமா, என்ன விஷயம்? ஆமா, இவன் எப்போ இங்க வந்தான்? எனக்கு தெரியும், நீங்க ஸ்டார்டிங்ல இதே ஒரு விதமா தான் இருந்தீங்க. இப்ப எனக்கு டவுட் வந்தது, இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க பண்ணுவீங்கன்னு. ஸோ அப்பத்துல இருந்தே உங்க மேல ஒரு கண்ணை வச்சேன், நீங்க அதே மாதிரி தான் பண்ணீங்க. அவன் ரொம்ப பயந்து போறானா. திடீர்னு அங்க ஒரு ட்ராப்பை ஆக்டிவேட் பண்றான். இதனால ஊஃபாங் அங்க வசமா மாட்டிக்கிறான். இதையே ஒரு வாய்ப்பா வச்சு அவங்க தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஊஃபாங் அவனோட டிவைன் வெப்பன் வச்சு தாக்க அது அப்படியே உடஞ்சு போகுது. வெளியில வரும்போதே அந்த பர்சனை சொல்றான், நான் எதிர்பார்க்கல கிட்ட அந்த டிவைன் வெப்பன் இருக்குல்ல, அதை நான் மந்தே மாந்துட்டேன். முடிஞ்சா அது இல்லாம சண்டை போடு. ஓ அவ்வளவுதான் ஆசையா? சரி வா, நான் அது இல்லாமே சண்டை போடுறேன். அப்படியா? அப்படின்னா நீ செத்தடா, இன்னைக்கு நீ காலி. அதே மாதிரி அவன் தாக்கலன்னு வரான். ஆனா என்னதான் தாக்குனாலும் ஊஃபாங் கிட்ட எதுவுமே வேலைக்கு ஆகல. இவன் என்ன மனுஷனா இல்ல வேற ஏதாச்சா? எவ்வளவு தாக்கி இவனுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்படியே ஊஃபாங் பின்னாடி வந்து ஒரே ஒரு பஞ்சு தான் அடிக்கிறான். அதுக்கே ஆளு செவுத்த உடைச்சுன்னு போய் அங்க விழுறான். நான் எதிர்பார்க்கல, ஊஃபாங் முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். அங்க ஊஃபாங் சொல்றான், அவ்வளவுதான், இங்க இருக்கிற ஏரியா வந்து கிளியர் ஆயிடுச்சு. உங்களை சும்மா பொறுக்கி அந்த சைடா போட்டா போதும். பத்திலாம் ஊஃபாங் சொல்லும் போதே அங்க காத்தடிக்குமா. அவ போட்டுன்னு இருக்க அந்த டவல் அது கைண்டிக்குது. இதனால அவ ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறான். ஹேய் ஊஃபாங், வந்து இங்க பாக்காத. நான் என்ன அதெல்லாம் பார்க்கணும்னு நான் யோசிக்கிறேன், அதெல்லாம் நான் ஒன்னும் பார்க்கல. மேலேயே அந்த வித்தியாசமான பர்சனும் இருக்கான். இவன் தான் அந்த ஏலத்துக்கும் வந்திருப்பான். அவ்வளவுதான், விஷயத்த எல்லாத்தையும் நான் ஆரம்பிக்க போறேன். நெக்ஸ்ட் சீன்ல அவ பயங்கரமா கத்துறா. ஹேய், உனக்கு மானம் மரியாதை எதுவுமே இல்லையா? இந்த மாதிரி ஒரு பொண்ணை அப்படி பாக்குற? நான் ஒன்னும் பார்க்கணும் அப்படின்லாம் விரும்பல. இது தானா விழுந்தது, அதனால நான் ஏதோ பார்த்தேன். சரி, ஏதோ ஒண்ணு இனிமேலும் நீ பார்க்க கூடாது. ஆமா ஜோஹா, நீ எதுக்கு உள்ள இருக்க? நீயும் வெளில போ. ஆனா அந்த நாய்க்குட்டி வித்தியாசமா சவுண்டு கிட்டுன்னு ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்கு. ஏய் ஜோஹா, மரியாதையா வெளில போ, இல்லனா அவ்வளவுதான். இந்த நாய்க்குட்டியும் அவன மாதிரியே இருக்கு, ஒரு மாதிரி போவடா. நெக்ஸ்ட் சீன்ல வெளியில இருக்க ஆளுங்களும் அந்த டெட் பாடியை தூக்கின்னு வராங்க. அம்மா, நம்ம இதை என்ன பண்றது? அதாவது வெளியிலேயே இதை நம்ம அப்படி டிஸ்போஸ் பண்ணிடலாமா? இல்ல, உண்மையான கொலையாளி மேல இருக்கான். ஆனா இப்ப போறது வேஸ்ட், அவன் ஆல்ரெடி தப்பிச்சு போயிட்டான். நம்மளுக்கு இப்ப வேற வழியில அவங்க கிட்ட போய் நம்ம பேசுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நாளுக்கு நாள் அவங்களோட தொல்லை அது வந்து ரொம்ப அதிகமாயினே இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அங்க டியானோட வீட்டுக்கு தான் போறான். ஏன்னா டியானால தான் இந்த 5 பேர் வந்திருப்பாங்க. டியானோட வீட்டுக்கு போகும்போது அவங்க கேக்குறாங்க, ஆமா நம்ம அப்படியே போறது சேஃப் தானா? ஏன்னா அவங்களோட பாடி கார்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இல்ல டிரைவரும் கேக்குறான், ஆமா அவன் தனியா போறான், எதுவும் பிரச்சனை வராதா? ஏன்னா நிறைய ஆளுங்க இருக்காங்க, ஒன்னும் கவலைப்படாத, உள்ள இருந்து நம்ம பார்க்கலாம். வெளியில அங்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் வராங்க. ஆமா ஊஃபாங் தனியா வந்து மாட்டிக்கின போல, எதுக்கு இங்க வந்திருக்கேன்? நான் வந்து டியான் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். அங்க டியானுக்கும் இந்த விஷயம் வந்து தெரியுதா? அவனு சொல்றான், அவ்வளவுதான், அவன் வசமா மாட்டிக்கினான். இங்க 3 லேயர் ஆஃப் பாடி கார்டு இருக்காங்க. அவனால உள்ளே வர முடியாது, உள்ள வரதை விடுங்க, அவனால தப்பிச்சு கூட போக முடியாது. ஆனா ஊஃபாங் அங்க இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு போடுறான். ஒருத்தங்களையும் பயங்கரமா அடிக்கிறான். ஏன் அந்த நாய்க்குட்டி ஜோஹா அதுவும் பயங்கரமா எல்லாரையுமே கடிக்குது. இது என்ன நாயா இல்ல வேற ஏதாச்சா? இது என்ன இப்படி கடிக்குது? இவன் அடிச்சக்கப்புறம் இதையும் பிடிச்சி ஜெயில போடுங்க. ஆனா அவன் எல்லாரையுமே தாக்கி ஒரு வழி ஆக்கிறான். ஏய், நீ வந்து ரொம்ப ஓவரா போறடா, இதுக்கு மேலே உனக்கு மரியாதை இல்ல. நான் எதுக்கு வந்தேன்னா அவனை கொண்டு வந்து தூக்கி போடுங்க. அட ஜோ, இவன் வந்து இங்க என்ன பண்றான்? அப்பனா இவனை நீ தானே அனுப்புனீங்க? இல்ல, நாங்க வந்து இவனை அனுப்பவே இல்ல. நெக்ஸ்ட் சீன்ல அங்க டியானோ அந்த விஷயத்த பத்தி தான் யோசிக்கிறான். காலேஜ் டோர்னமெண்ட் அதுல வந்து கண்டிப்பா அந்த ஊஃபாங் இறந்து போவான். ஆனா என்ன பண்றது, அந்த ஜோவியை அவன் கொன்னுட்டான். கவலைப்படாத ஷியோங், அவ திரும்பவும் போந்துட்டா. இந்த வாட்டி யாராலுமே அவளை தடுக்க முடியாது. ஏன் ஊஃபாங் அவனோட ஸ்ட்ரென்த் எல்லாம் அவன் முன்னாடி
ஒண்ணுமே இல்ல. இப்படி இவங்க பேசும்போதே அந்த ஹுட்டி போட்டுன்னு இருக்க அந்த பையனும் வரான். அட என்ன மன்னிச்சிடுங்க சீனியர், நான் வந்து உங்களை பார்க்கல. ஆனா உங்களுக்கும் இந்த ஊஃபாங்க தெரியுமா என்ன? எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் உன்ன மாதிரி தான் அவனை கொல்லணும் அப்படின்னு தான் ஆசை. ஏன்னா நான் பண்ற விஷயம் எல்லாத்துலயும் அவன் குறுக்க வரான். உன்ன மாதிரியே நானும் தான் யோசிக்கிறேன், அதாவது கொல்லணும்னு. இதை கேட்கும் போது டியானுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான் ஊஃபாங், நீ வந்து நிறைய பேரை உன்னோட இனிமையா மாத்தின்னு இருக்க. இதனால நீ கூட சீக்கிரத்துல சாக போற. நெக்ஸ்ட் சீன்ல ஊஃபாங் ஒரு மவுண்டன் கிட்ட வரானா. அங்க இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அது ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. என்ன ஆச்சு இங்க திடீர்னு இது ரொம்ப அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி இவன் இதை பார்த்துன்னு இருக்கும் போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க தாக்குறாங்க. யார் அது அப்படி நல்லா பார்க்கும்போது அது பார்த்தா ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணும் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறா. ஊஃபாங்க சொல்றான், ஹேய் நீ வந்து தப்பா புரிஞ்சுக்கின, நீ எதுக்கு தாக்குறனே தெரியாம தாக்கின்னு இருக்க. ஆனா அவ கண்டுக்காம தாக்குறா. ஊஃபாங் அப்படியே அவனோட பவரை காட்டுறானா. அந்த பொண்ணுக்கு அந்த ஸ்வாடோட எனர்ஜியை பார்த்தோன்னே தெரியுது. உன்னை பார்க்கும் போதே தெரியுது நீ ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்ல. இப்போதைக்கு போறேன், ஆனா அத்த வாட்டி உன்னை விட மாட்டேன். சீன்ல எல்லாருமே தயாரா இருக்காங்க. காம்படிஷனும் ஆரம்பிக்க போகுது. ஊஃபாங் இன்னமும் ஆளை காணோம். ஆமா எல்லாருமே வந்துட்டாங்களா? இல்ல ஊஃபாங் இன்னமும் வரல. இன்னமும் அவனை ஆளை காணோம். அட இந்த மாதிரி டைம்ல அவன் எங்க தான் போனான்? நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அவன் சீனியர் கிட்ட மாட்டி அடி வாங்குறான்னு நினைக்கிறேன். உடனே ஊஃபாங் பின்னாடியே ஒரு எத்துறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இன்னமும் டைமே ஆகல, அதுக்குள்ள இந்த மாதிரிலாம் சொல்லிருக்கேன். சரி நம்ம வந்து காம்படிஷனை ஆரம்பிக்கலாம். அங்க உள்ளே ஒரு பர்சன் இருக்கானா, அவனை பார்த்து எல்லாருமே ரொம்ப பயந்து போறாங்க. அவனோட கல்டிவேஷன் லெவல் அது ரொம்ப அதிகமா. அவனோட கல்டிவேஷனை வச்சு தாக்குனா அவ்வளவுதானா? யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவங்க மேல படுமா. இது வரைக்கும் அவன் அட்டாக் பண்ண விஷயம் அது வந்து மிஸ்ஸே ஆகலையா. அப்படியே ஊஃபாங் வரானா, அவன் மேல பயங்கரமா தாக்குறதுக்கு தாவுறான். அவ்வளவுதான் ஊஃபாங், நீ வந்து செத்த. ஆனா ஊஃபாங் டப்புன்னு அங்கிருந்து தப்பிக்கிறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அட இவன் எங்க போனா? எவ்வளவு நேரமா இங்கே தானே இருந்தான். ஊஃபாங் அவனோட காலை வச்சு டப்புன்னு அவனை பிடிச்சு மேலேயே பயங்கரமா தாக்குறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அட்டாக் பண்ற சாதாரணமா அட்டாக் பண்ண வேண்டியதானே, இதுக்கு பாய்சனை வச்சு அட்டாக் பண்ற. திரும்பவும் இந்த மாதிரி விஷயம் நடந்தது, அவ்வளவுதான். இதோட உன்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அங்க ஆளு பயத்துல மூச்சாவே போயிடுறான். யோ மென்தாரு, உனக்கு வந்து இந்த விஷயத்த பத்தி எல்லாம் தெரியாதா என்ன? நீ எதுவும் இந்த பசங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டியா? திடீர்னு அங்க இன்னொருத்தனும் வரான். அவனை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமாக்குறாங்க. ஏன்னா இவன் ஒரு சீனியரா 3rd இயர்ல இருக்கிற ஒரு பையனா. இவனோட ஸ்பீடை இது வரைக்கும் யாராலையும் மேட்ச் பண்ண முடியலையா. அங்க ஊஃபாங் கிட்ட அப்படியே தாக்க வரான். ஊஃபாங்க அவனோட ஸ்பீடை வச்சு மேட்ச் பண்ணி தாக்குறானா. ஊஃபாங்கோட வேகத்தை ஒண்ணுமே இல்லாத மாதிரி பயங்கர வேகமா மூவ் பண்ணி தாக்க ஆரம்பிக்கிறான். நான் வந்து யோசிச்சு கூட பார்க்கல. அதாவது நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்ப அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனா உன்னோட ஸ்பீடு அது வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. உன்னை நான் நினைச்சா ஒரு 10 நிமிஷத்துல போட்டு தள்ள முடியும். கில் பண்றதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்ல. இப்போ நீ என்ன பண்ண போற? ஆனா ஊஃபாங் அதுக்குள்ளேயே அவன் பின்னாடி வந்து நிக்கிறான். என்னப்பா என்னதான் அங்க தேன் இருக்க போல, நான் உன் பின்னாடி இருக்கேன். உடனே ஆளு அங்க தப்பிக்க பாக்குறான். என்ன ஓடலான்னு பாக்குறியா? இங்க வந்துட்டு ஓடலான்னு பார்த்தா எப்படி? அப்படியே அவன் காலை வச்சு தாக்குறானா. அவனோட கைய ஒரு மாதிரி ரெட் ஆயிடுது. நான் எதிர்பார்க்கல இந்த பையன் இவனோட ஸ்ட்ரென்த் இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இவனை பார்த்தா ஹவுலிங் லெவல்ல இருக்கிற மாதிரியே இல்ல, அதுக்கும் மேல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இவன் என்ன உண்மையிலேயே அந்த லெவல்ல தான் இருக்கானா? ஊஃபாங்க சொல்றான், நீங்க நினைச்சு பார்க்கறதோட என்னோட கல்டிவேஷன் லெவல் அது ரொம்ப அதிகம். அதனால எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க. அங்க அந்த மென்டாரும் சொல்றான், நான் வந்து எதிர்பார்க்கல. ஃபாங்கு அவனும் தோத்து போயிட்டான். இந்த சீனியர் பையன் இவனும் தோத்து போயிட்டான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க யாரு இது வரைக்கும் காம்படிட்டரா இருக்காங்க அந்த விஷயத்த பத்தி அவ சொல்றா. இதுல ஊஃபாங்க இருக்கானா. இந்த சைடு அந்த மாஸ்டரும் சொல்றாரு, என்னோட பாடி அந்த கண்டிஷன் வந்து பழைய படி இல்ல. அதாவது இப்போ நான் நார்மல் ஆயிட்டேன். என்னோட பாடி கொஞ்சம் கொஞ்சமா தேருது. அது வந்து என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஈவன் என்னோட எனர்ஜி அதுவுமே ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு நான் நன்றி சொல்லனா அந்த ஊஃபாங் அவன் கிட்ட தான் நன்றி சொல்லணும். நீ அவனை தேடி கண்டுபிடிச்சு அப்புறமா தேங்க்ஸ் சொல்லு. இந்த சைடு நிறைய பேர் ஓடி வராங்க. அங்க டேன் அப்படின்னு கத்தின்னு ஓடி வராங்க. உள்ளே ஒரு பர்சன் இருக்கான். என்ன விஷயம்? எல்லாமே ஊஃபாங்க பத்தி தான். இதுக்கப்புறம் உங்களுக்கும் அவனுக்கும் தான் போட்டி நடக்கும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? நம்ம கவலைப்பட தேவல. என்னோட கல்டிவேஷன் லெவல் அது ஹவுலிங்ல இருந்து யுவென்ஷன் அதுக்கு மாறிடுச்சு. அதாவது ஹவுலிங்கை விட நிறையவே லெவல்ஸ் இருக்கு. எல்லாம் தாண்டிட்டான ஆளு. சோ அதனால நம்ம கவலைப்பட தேவல. நாளைக்கு அந்த ஊஃபாங்க ஒண்ணுமே இல்லாம ஆக்கலாம். என்னோட லெவல் கூட அவனால சண்டை போட முடியுமா? ஊஃபாங் நீ வந்து நாளைக்கு காலிடா. நம்மளுக்கு இதுக்கப்புறம் தான் தெரியும் அதாவது ஊஃபாங்கோட நிலைமை இவனால என்ன ஆக போகுதுன்னு. ஊஃபாங்கோட ஸ்ட்ரென்த்தை இவங்க தப்பா எடை போடுறாங்க. ஏன்னா ஊஃபாங்கோட ஸ்ட்ரென்த் ஒரு மேட்ச்லயும் ரொம்ப அதிகமாயினே தான் இருக்கும். அதனால இவன் சொல்ற அந்த ஹவுலிங் லெவலு அந்த ஹியூமன் லெவலு இதெல்லாம் ஊஃபாங் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. சோ பார்க்கலாம், இதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம ஊஃபாங் என்ன லெவல்ல இருக்கானு. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.